ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். நாங்கள் இந்த கிளாஸில் 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்கான என்னுடைய மாடல் பேப்பரின் எஸ்ஏ பார்ட்டில் காணப்படுகின்ற லாஜிகேட்ஸ் நெட்வொர்க் மற்றும் டேட்டா பேஸ்ட் இருக்கக்கூடிய ஃபைனல் எங்களுடைய எஸ்ஏ கொஷன் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிள்ளைகள் யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தாம நீங்கள் போர்ட்டில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் பர்சனலாக செக் பண்ணலாம், அல்லது நீங்கள் நார்மலாகவே கமெண்ட் பண்ணி பிள்ளைகள் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ரைட், தினவன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிலே பண்ணா வரலாம் பிள்ளைகள். 5வது எஸ்ஐயின் முதலாவது வினா, மேலுள்ள சுற்றுக்கு பூரண மெய்நிலை அட்டவணையை வரைக. ட்ரூத் டேபிள் போட சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரூத் டேபிள் போடணும்னா நாங்கள் அவுட்புட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அவுட்புட் எடுப்போம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கான ஆன்சர் fn இஸ் ஈக்குவல் டு fn சமன் மணியை பாரு ஏயும் சியும் பிள்ளைகள் எங்களுக்கு இன்புட்டா போதும். யார் பிள்ளைகள்? இங்கே எங்களுக்கு ஏ, இங்கே எங்களுக்கு யாரு சி. இந்த சி இங்கேயும் போது பி நோட்டா என்ன பி பார். ரைட், இது ஓர் கேட்ங்கிறதால ரெண்டையும் கூட்டினா இங்க வர போறது ஏ பிளஸ் சி. இது நோர் கேட்ங்கிறதால கூட்டி பார் போடுமே. பி பாரையும் சியையும் கூட்டி பார் போட்டா பி பார் பிளஸ் சி ஹோல்டின் பார் வருமே. இது நேன் கேட் தானே. அப்பன் நேன் ரெண்டையும் பெருக்கி பார் போடும். கிளியர்? இப்போ சொல்லுமே fn சமன் எங்களுக்கு வார சமன்பாடு ஏ பிளஸ் சி இன்டூ தென் எங்களுக்கு பி பார் பிளஸ் சி ஹோல்டின் பார் அண்ட் தென் இது நேன் கேட்ங்கிறதால ரெண்டையும் பெருக்கி போடுமா மொத்தமா பார் போடும். சரியும்? இது எங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கான பூலியன் கோவையை நாங்கள் எடுத்தாச்சு பிள்ளைகள். பட் இப்போ நாங்கள் ட்ரூத் டேபிள் போடணும். தம்பி நாங்கள் ட்ரூத் டேபிள் போடுறேன்னு சொன்னாமல் நாங்கள் சுருக்கி போட்டு வார விடைக்கும் போடலாம். ஏன்னா அதுவும் எங்களுக்கு யாருக்கு சமனாக இருக்கும்? எஃப்எனுக்கு. ட்ரூத் டேபிள் தானே போட சொல்லியிருக்காங்க. அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன நீங்கள் ஏ பிளஸ் சியை கண்டு அதன் பிறகு பி பார் சக சி முழுவதின் பாரை கண்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் பெருக்கி பார் போறதுக்குமா நீங்க ட்ரூத் டேபிள் போடலாம். நோ இஷ்யூ, போத் ஆர் சேம். ரெண்டாலையும் பார் அவுட்புட் எங்களுக்கு சமன். ரைட், இப்போ நாங்க ரெண்டாம் கேள்வியை செஞ்சுட்டு பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு வருவோம். ஏன்னா ரெண்டாவது கொஸ்டின் மேலுள்ள சுற்றின் வரைவுளைவுக்கு எஃப்எனுக்கு சமனான ஒரு பூலியன் கோவையை பூலியன் அச்சர கணித விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. அப்ப இந்த கோவையை எடுத்து நாங்க சுருக்கணும் பிள்ளைகள். அப்ப சுருக்கிட்டு அதுக்கு சேர்க்கிறது ஈஸி, ட்ரூத் டேபிள் போறது. சோமன் கவனி, ரெண்டாவது கொஸ்டின் கோவை எழுதுவோம். fn is equal to a plus c into b bar plus c hold in bar and then hold in bar. சரியா? இப்போ நாங்க டிமோகன்ஸ் லோ பயன்படுத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குரூப் பை குரூப்பாக டிவைட் பண்ணலாம். இங்கே பாருமா எங்களுக்கு இதை நாங்கள் உடைச்சோம்னு சொன்ன பிள்ளைகள் ஏ பிளஸ் சிக்கு மேலே முழுவதின் பார் வரும். இன்டோட பார் எப்படி மாறும் பிள்ளைகள்? பிளஸ் அங்காளமா எங்களுக்கு பி பார் பிளஸ் சி, அதுக்கு மேல எங்களுக்கு டபுள் பார். கிளியர்? இப்போ நாங்கள் எகாயின் பிள்ளைகள் டிமோகன்ஸ் லோ பயன்படுத்தி உடைச்சா நீங்கள் லோ வேணும்னா எழுதுங்க சைட்ல. லோ காட்ட சொல்லல, பட் எழுதுறது பெஸ்ட். என்ன லோ எங்களுக்கு? டிமோகனினுடைய விதி, டிமோகன்ஸ் லோ. தம்பி இங்க மானுங்க டபுள் கம்ப்ளிமெண்ட் லோ பயன்படுத்தி இவரை சுருக்கலாம் பிள்ளைகள். சுருக்கினால் ஏ சக சிக்கு மேல முழுவதின் பார் பிளஸ் தம்பி இதங்களுக்கு எப்படி வரும்? பி பார் பிளஸ் சி என்று வரும் பிள்ளைகள். காரணம் பி பார் பிளஸ் சி டபுள் பார் வருகின்ற போது கேன்சல் ஆகும் பிள்ளைகள். கேன்சல் ஆன வர கோவை என்ன? பி பார் பிளஸ் சி. இங்க நாங்க பயன்படுத்தின லோ நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் இரட்டை நிரப்பி விதி எனப்படுகின்ற டபுள் காம்ப்ளிமெண்ட் லோ. கிளியர்? ரைட். இப்ப நாங்க மீண்டும் இதை டிமோகன்ஸ் பயன்படுத்தி உடைச்சோம்னு சொன்னா ஏ இன்ட பார் ஏ பார் பிளஸ் இட பார் இன்டூ மாறும். சி இன்ட பார் யாரும்? சி பார். தென் அங்கால பிளஸ், அங்கால பி பார், அங்கால யாரும்? சி. தம்பி எல்லாமே கூட்டல் தானே கோவை. அப்ப நாங்க இந்த பிராக்கெட் போடலாம், போடாமலும் விடலாம். பிகாஸ் எங்களுக்கு எல்லாமே கூட்டல் தான். கிளியர்? டவுட் இருக்காம? எல்லாமே கூட்டல். இங்க நான் எங்களோட மொத்த பார பிள்ளைகள் ரிமூவ் பண்ணி எழுதுனதுக்கான லோ டிமோகன்ஸ் லோ. ரைட், நாங்க இப்ப இவரை சுருக்கணும்னு சொன்ன பிள்ளைகள் எங்களோட மிகைமை விதியை யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் இல்லாட்டி மேத்ஸ் படியும் சுருக்கலாம். நோ இஷ்யூ, நான் ரெண்டாலையும் காட்டுறேன். மிகைமை விதி எப்படி பயன்படுத்தலாம் நம்ம எங்களுக்கு இந்த சியை நான் இங்கால கொண்டு வரேன். கம்யூட்டேட்டிவ் லோ படி ஏ சக பி எங்களுக்கு பி சக ஏ தானே பிள்ளைகள், அது நார்மல் தானே. ரைட், இதை நான் மாற்றி எழுதினாம ஏ பார் சி பார் பிளஸ் சி பிளஸ் பி பார் என்று எழுதலாம். இந்த லோ நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் பரிவர்த்தனை விதி எனப்படுகின்ற கம்யூட்டேட்டிவ் லோ. ரைட், மணியை பாருங்க, ஏ பார் சி பார் இருக்கு, அங்கால சி இருக்கு பிள்ளைகள். ஷார்ட்கட் இருக்குமே, ஒரு பக்கம் சியும் இன்னொரு பக்கம் சி பாரும் வந்தா தனியா வாரால போடணும் பிள்ளைகள். யாரை போடுவோமோ நாங்க? சி. அந்த ரெண்டு கோவையும் பிரிச்ச சாயினங்களுக்கு பிளஸ், அந்த பிளஸ் வரும். சி தவிர்ந்த மற்றால் வரும் பிள்ளைகள். யாரும் எங்களுக்கு ஏ இன்ட பார். தென் பிளஸ் அங்கால யார் இருக்கு? பி பார். இங்க நான் யூஸ் பண்ணது மிகைமை விதி.
நம்ம இங்க பாருங்க எப்படி அதை கண்டா a bar c plus c bar என்று இருக்கலாமா a bar c bar plus c என்று இருக்கலாம் எப்படி பார்க்கறேன்னா ஒரு பக்கம் c-யும் மற்ற பக்கம் வேற பாரம் வரணும் ஒரு பக்கம் நார்மல் மற்ற பக்கம் பார் வந்தா தனியா வந்தால போடணும் ஓகே ரெண்டு பேரையும் பிரிச்ச சைனை போடுறோம் பிளஸ் தென் அடுத்த மாறி எங்களுக்கு யார் பிள்ளைகள் a bar ஓகே இப்படி போட்டீங்கன்னா சரி அழுகுமணி எங்களுக்கு இங்க பாரு லைக் எங்களுக்கு a bar b c plus c bar இருந்தா இங்க பாருங்க c-யும் c பாரும் வந்திருக்கு யார் தனியா வந்திருக்கு c bar அந்த c bar போடுறேன் ரெண்டு பேரையும் பிரிக்கிற சைன் யார் பிள்ளைகள் பிளஸ் இப்ப சி தவிர்ந்த மற்றாக்கள் எங்களுக்கு யாரு a bar b அந்த a bar b போடுறேன் ஓகே இது எங்களுக்கு மிகைமை விதி என்ற பிள்ளைகள் ஃபார்மட் சரியா பட் நாங்க இதை மேத்ஸ் படியும் சுருக்கலாம் உங்களுடைய இருப்போம் இப்போ லைக் நான் லோ படி சுருக்குனாக்கள் என்ன மாதிரி போடுவாங்க எப்படி a bar c bar plus c plus b என்று சொல்லியிருந்தா தனியா வந்தது c மற்றால் வந்து a bar தென் அங்கால b என்ற ஒரு பிள்ளை போடும் அல்லது நான் மேத்ஸ் படி தான் சுருக்க போறோம்னா சுருக்கலாம் பிரச்சனை இல்லை இங்க பார் அடைப்பு நிக்கணுங்கன்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு என்ன இருக்கு சி சக சி பார் ஓகே சி சக சி பார் நடுவில் இன்டுவலோ இன்டு சி சக ஏ பார் தென் பிளஸ் அங்கால யாரு பி சி சக சி பார் எங்களுக்கு 1 இன்டு அங்கால சி சக ஏ பார் சக பி ஸோ 1 இன்டு சி சக ஏ பார் எங்களுக்கு சி சக ஏ பார் அங்கால யாரு வரப்போது பி இப்படி நாங்க மேத்ஸ் படி சுருக்கிட்டு போகலாம் இதை விட எங்களுக்கு லேசி யாரு இந்த இருக்கிற மிகைமை விதி ரைட் சுருக்கல்ல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க நீங்க வேற மெத்தட்ல சுருக்கலாம் இஷ்யூ இல்லை பட் சுருக்குற லோ பிள்ளைகள் தெளிவாக காட்டிக்கோங்க ஓகே மேன் ஸோ ஃபைனல் கோவை எங்களுக்கு வந்திருக்கு பாருங்க a bar plus b bar plus c இப்போ இதுக்கு நாங்க ட்ரூத் டேபிள் போடலாம் சரியோ பக்கவாணி நான் ஈஸியா போற பிள்ளைகள் எங்களோட கோவை வந்திருக்கு பாருங்க a bar plus இப்போதான் கண்டு சொல்லுங்க f என்ன வந்திருக்கு ஃபைனல் ஆன்சர் a bar plus b plus c bar என்று வந்திருக்கு பிள்ளைகள் a bar plus b bar plus c இல்லையா ரைட் இப்போ நாங்க ட்ரூத் டேபிள் போடலாமா யாருக்கும் டவுட் இருந்தா போடுங்களா சின்ன கொஸ்டின் பிள்ளைகள் நாங்க கஷ்டமா நினைக்க தேவையில்ல கடும் சின்ன கொஸ்டின் யாருக்கு என்ன டவுட் வந்தாலும் பிரச்சனை இல்லாம கேளுங்க நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் நோ இஷ்யூ ரைட் இதை நாங்க ட்ரூத் டேபிள் போட்டு பார்க்கலாம்டா ஏபிசின்னு சொல்லி 3 இன்புட் இருக்கு ஃபைனல் அவுட்புட் எங்களுக்கு எஃப்என் ஓகே எங்களுக்கு 3 இன்புட் இருக்கிறதால 2 இன் 3 8 லைன்ஸை கொண்ட மாதிரி பிள்ளைகள் ட்ரூத் டேபிள் வரப்போகுது சரியாமா இங்கே பாருங்க 0 1 0 1 0 1 0 1 00 11 00 11 இங்கே எங்களுக்கு 4 times 0 தென் 4 times 1 தம்பிங்க பாருங்க ஈஸியா போடலாம் எங்களுக்கு ஓர் கேட் தானே ஏ பாரோட பி பாரோட சியை கூட்டினோம்னா சரிமா கிளியர் ஏ பாரண்டா ஏக்கு பூஜ்ஜியம் ஸோ ஏக்கு பூஜ்ஜியம் பாரிடமெல்லாம் வெளியீடு உண்டு பி பாரண்டமும் பிக்கு பூஜ்ஜியம் ஸோ பிக்கு பூஜ்ஜியம் பாரிடமும் வெளியீடு உண்டு சி என்று சொன்னோம் சிக்கு 1 வருடத்திலையும் வெளியீடு உண்டு எனவே இங்க மட்டும் யார் பிள்ளைகள் அவுட்புட் 0 கிளியர் சின்ன விஷயமா நீங்க தனித்தனியாவும் பார்த்து போடலாம் ஓர் கேட் தனி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ என்றாலே ஃபைனல் அவுட்புட் ட்ரூ அப்ப ஏ பாரண்டா ஏக்கு பார் வாரிடம் எல்லாம் ட்ரூ பி வாரிடம் பிக்கு பார் வாரிடம் எல்லாம் ட்ரூ சி என்றா சி வாரிடம் ட்ரூ கிளியர் எதுவும் டவுட் இருக்கு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்களா ரைட் தென் பி பார்ட் எங்களுக்கு பாருங்க இப்போ நாங்க செஞ்சது ஏ பார்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இப்போ நாங்க பி பார்ட்டுக்கு பிள்ளைகள் வரலாமா ரைட் ஓகே மேன் கவனிங்க பி பார்ட் ஏ கமா பி கமா சி எனும் 3 உள்ளீடுகளை கொண்ட ஒரு சுற்றில் 3 பிட்டுகளாலும் வகை குறிக்கப்படுகின்ற தசம பெருமானம் 2 அல்லது 4 அல்லது 5 அல்லது 6 காணப்படும் போது வெளியீடாக 1 மற்றைய சந்தர்ப்பங்களில் வெளியீடாக 0 பெறப்படுகின்றது மேற்குறித்த சுற்றிற்குரிய முழு மெய்நிலை அட்டவணையை வரைக கடும் ஈஸியான பாட் பிள்ளைகள் சொல்லுமா எங்களுக்கு ஏபிசி என்று சொல்லி 3 இன்புட் இருக்கு பிள்ளைகள் வெளியீடு எங்களுக்கு கியூ என்று தந்திருக்காங்க ஸோ ஏ பி சி என்று சொல்லி 3 இன்புட் இருக்குமா அவுட்புட் அந்த பிள்ளைகள் கியூ என்று தந்திருக்காங்க 2 இன் 3 8 லைனை கொண்ட மாதிரி டேபிள் வரும் அந்த 8 லைனையும் நாங்கள் போடலாம் ரைட் மணியை பாருங்க சொல்றாங்க பாருங்க பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபில் பண்ணுவோம் 0 1 0 1 0 1
0 1. Here we have 0 0 1 1 0 0 1 1. இங்க மேன் எங்களுக்கு 4 times 0, then after 4 times 1 அண்டு வரும் பிள்ளைகள். சரியா மேன்? அதில் கவனிங்க எங்களுக்கு ஏபிசி எனும் 3 உள்ளீடுகளை கொண்ட ஒரு தர்க்க சுற்றில் 3 துவித பீற்றுக்களாலும் வகை குறிக்கப்படுகின்ற தசம பெருமானம் 2 அல்லது 4 அல்லது 5 அல்லது 6 இருந்தால் வெளியீடு உண்டா? ஏனைய சந்தர்ப்பங்களில் வெளியீடு 0. தம்பிங்க பாருங்க, 3 துவித பீற்றுகள் என்ன சொன்னா ஏபிசி ஆகிய 3 பீற்று. லெட்ஸ் சே இப்போ எங்களுக்கு 0 0 0 வரும்னு சொன்னாம இதனால வர தசம பெருமானம் என்ன? 0. எப்படி பார்க்குற? 1 2 4 நீங்க பார்க்கணும். ரைட். இப்போ 0 1 1 வந்தாம எங்களுக்கு பார்க்கலாம். 1ஓட 2 கூட்டினா வார பெருமானம் என்ன? 3. அதாவது இந்த பைனரி பிட்ஸை டெசிமலுக்கு மாற்றி போடுறேன். இப்போ சொல்லுமே 2 வாரடம்ண்டா 0 1 0 இங்க இருக்கு பாரு. 1 2ண்டா 2 மட்டும் கூட்டினா 1. இங்க வெளியீடு யாருமே? 1. 4 நம்மன் 1 0 0 இங்க எங்களுக்கு வெளியீடு 1. 5 பிள்ளைகள் அடுத்த லைன் இல்லையா? 1 0 1 4 3 எத்தனை? 5. 6 பிள்ளைகள் 4 2 மாறு. மற்ற இடங்கள் எங்களுக்கு யாரா வரும்? பிள்ளைகள் 0 வரும். ஓகே, ஈஸி. இப்போ வார ட்ரூத் டேபிள் எங்களோட லாஜிக் கேட்ஸ் கொஸ்டின் தான் எஸ்ஏ பார்ட் பிள்ளைகள். வெரி வெரி ஈஸி மேன், வெரி ஈஸி. கஷ்டமான பாட்டு இல்லை, ஈஸியாக நாங்கள் பார்த்து போடுற மாதிரி தான் இருக்கு. ரைட். தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேற்குறித்த சுற்றிற்குரிய காணோ வரைபடத்தை பின்வரும் வடிவமைப்பிற்கு ஏற்றவாறு பூரணப்படுத்துக. ஓகே, உங்களை கேமப் தந்திருக்காங்க பிள்ளைகள். என்ன ஃபார்மேட்ல தந்திருக்காங்கன்னு சொன்னா எங்கால சைட் ஏபியும் இங்கால சைட் சியும் இருக்கு. 4 காலம் இருக்கு பிள்ளைகள், 2 ரோ இருக்குமே. ஆர்டர் எங்களுக்கு 0 0 0 1 1 1 1 0. இது எங்களுக்கு 0 1. ஓகே, மணியை கவனிங்க. இதில் பிள்ளைகள் பூரணப்படுத்துவோம். முதலாவது மணிங்களுக்கு இங்க நாங்க கோவையை பார்த்தோம்னா ஏக்கு 0 பிக்கு 1 சிக்கு 0. ஓகே, அப்ப ஏக்கு 0 பிக்கு 1 நாம இங்க இருக்கு. ஏக்கு 0 பிக்கு 1 இங்க இருக்கு. தென் சிக்கு 0 பிள்ளைகள் இங்க இருக்கு. அப்ப இந்த ரோவுல இந்த கோலம் வாரடம் இங்க நாங்க வெளியீடு யாரை போடணும்? 1 போடணும். அதே மாதிரி ஏக்கு 1 பிக்கு 0 சிக்கு 0. ஏக்கு 1 பிக்கு 0 சிக்கு 0 இந்த ரோவுல இந்த கோலம் இந்த இருக்குமா இங்க 1. கிளியர்? அதே மாதிரி ஏக்கு 1 பிக்கு 0, ஏக்கு 1 பிக்கு 0, சிக்கு 1 நம்ம நீங்க இங்க 1. இந்த லாஸ்டா பாருங்க, ஏக்கு 1 பிக்கு 1 சிக்கு 0, ஏக்கு 1 பிக்கு 1 சிக்கு 0, சிக்கு 0 நம்ம இங்க 1. ஏனைய இடங்கள் எல்லாம் யாரு வரும்? அப்ப எங்களுக்கு 0 வரும். ஓகே, ஏனைய இடங்கள் எல்லாமே 0 எங்களுக்கு வரப்போகுது. ரைட். அதுல பாருங்க, அடுத்த கொஸ்டின் எங்களுக்கு 3வது கொஸ்டின். வெளியீடு கியூவிற்கு பெருக்கங்களின் கூட்டத்தொகையின் மிகவும் எளிதாக்கிய கோவையை காணோ வரைபடத்தை பயன்படுத்தி பெருக. ஓகே, சம் ஆஃப் ப்ராடக்டா பெருக்கங்களோட கூட்டல் சப்கோவை காணோ வரைபடத்தில் தடங்களை லூப்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக காட்டுமா? தம்பி, குரூப் பண்ணக்குள்ள ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குமா? என்னன்னு சொன்னா மிக குறைந்த எண்ணிக்கையில குரூப் பண்ண பார்க்கணும். ஓகே, குரூப்புக்குள்ள குரூப் எங்களுக்கு வரக்கூடாது. அந்த ட்ரிக்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணணும் பிள்ளைகள். என்னடா நிறைய பேர் இந்த கொஸ்டின் செய்யும் போது விடுற மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? பெரும்பாலும் விடக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா இங்க 3 எங்களுக்கு கொண்டு இருக்கலையோ. சில பிள்ளை என்ன செய்யும்டா மிஸ்டேக்ஸ் விடும். அப்படி தெரியுமாடா? இது 2ஐயும் குரூப் பண்ணும், இது 2ஐயும் குரூப் பண்ணும், இது 2ஐயும் குரூப் பண்ணும். இப்படி பண்ணா பிள்ளை ஏன்னா நல்லா கவனி, இங்கேயும் இங்கேயும் ஒரு குரூப் இருக்கலோ. குரூப் பண்ண 2 ஒன்றைச்சிட்டு திரும்ப குரூப் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா? அப்படி பண்ணப்பட்டா உங்களோட விடைய மேனுவலா நம்ம சுருக்கலாம். இப்படி வந்தா மண்புல. ஓகே, குரூப் எப்படி வரும்டா நீங்க பாரு, நாங்க இந்த 2 ஒன்றையும் சேர்த்து குரூப் பண்ணலாம். ஓகே, இப்ப குரூப் பண்ணி இருக்கிறது இவங்க தானே இவங்கள குரூப் பண்ண இடம் இருக்கா? எஸ். எங்க இது 2ஐயும் சேர்த்து குரூப் பண்ணலாம். இப்ப 2 குரூப்பும் எங்களுக்கு வந்துட்டு இல்லையா? இப்ப ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க. கேட்ட கொஸ்டின் எங்களுக்கு சுருக்கிய கோவையை பெற சொல்லியிருக்காங்க. தம்பி, இந்த லைன் முழுக்க எங்களுக்கு சிக்கு 0 சி பார் போதும். அதே மாதிரி மேலுக்கு பாருங்க, பி காமனா இருக்கு. ஸோ ஆன்சர் பி சி பார். ஓகே, இப்படிமான்னு பாக்குற இந்த 2 ஒன்றையும் சேர்த்து நான் குரூப் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 2 3ன்னு சொல்லக்கூடிய கோலம் நம்பர். இதுல யாரு போதும்? நம்ம பிக்கு 1 போதும். கிடையாக பார்க்கும்போது சிக்கு 0 பொது வரைக்கும். ஸோ பி சி பார் போதும். அடுத்த குரூப் பார்ப்பீங்கன்னா பிளஸ் நிலைக்குத்தா பார்க்குன்ற போது ஏபி பார் 2க்கும் பொதுவாக இருக்கு. ஏபி பார். ஓகே, கிடையாக பார்த்தோம்னா நம்ம இந்த லைன்ல 0 இருக்கு, இந்த லைன்ல 1 இருக்கு, பொது இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் கியூ சமன்
பி பார் சி பி சி பார் பிளஸ் ஏ பி பார். அடுத்தது எங்களுக்கு மேலே மூன்றில் எளிதாக்கி பெற்ற கோவைக்கு NAND படலைகளை மாத்திரம் பயன்படுத்தி ஒரு தர்க்க சுற்றை வடிவமைக்க. ஓகே, NAND மட்டும் பயன்படுத்தி கரை சொல்லியிருக்குமேன். இதுவும் எங்களுக்கு ஈஸியான பார்ட், கஷ்டமான பார்ட் இல்லை. ஓகே, நான் கரை காட்டுறேன் கவனிங்கமேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஏபிசியை மார்க் பண்ணலாமே. இது A in the line, B in the line, C in the line, A and then B and then C. வணிக பார் B C பார் இல்லையாமன். பியும் NAND பயன்படுத்துறதால NAND சார்ந்த நோட் நாங்கள் யூஸ் பண்ணணும். இது பியும் சி பாரும். கிளியர்? இந்த பியும் சி பாரும் NAND கேட்டு கூட போனால் வார் அவுட்புட் மேன் பி சி பார் ஹோல்டின் பார். NAND என்ன பிள்ளைகள் எங்களுக்கு பெருக்கி பார் போடும் இல்லையாமன். இப்போ பெருக்கி பார் போடுமேங்கிறதால எங்களுக்கு மேலுக்கு ஒரு பார் வந்திருக்கு. அப்போ இந்த பாரை ரிமூவ் பண்ணணும்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பார் போடணும் பிள்ளைகள். அந்த பாரை போடுறோம் பாருமன். போட்டால் இது கூட வார கோவை எனக்கு பிசி பார். டன். கிளியர்? ஏ பி பார்ன்னு சொன்னாமன் பாரு. ஏ இருக்கு பிள்ளைகள், இங்கே எங்களுக்கு பி இந்த பார் இருக்கு. இந்த ஏ பி பார் NAND கேட்டு கூட பயன்படுத்தி போனால் ஓகே, நீங்கள் எழுதுகிற மண் கோவையை Q சமன் பிசி பார் பிளஸ் ஏபி பார். ரைட். வணிக பார் எங்களுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன வரும் பிள்ளைகள்? ஏபி பார் முழுவதின் பார் வரும். இந்த பார் எங்களுக்கு தேவையில்ல, அந்த பாரை ரிமூவ் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு பார் வந்து நாங்கள் சேர்க்கணும். சரியோ? ரைட். டன். தம்பிங்க பாருமன், எங்களுக்கு இப்போ கடும் முக்கியமான விஷயம். நாங்கள் NAND கேட்டை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு கோவையும் எங்ககிட்ட இருக்கு, ரெண்டையும் நாங்கள் கூட்ட போகிறோம். தம்பி NAND பயன்படுத்தி ஓர் அமைக்கணுமெண்டா இன்புட்டுக்கும் நோட் கொடுக்கணும். NAND பயன்படுத்தி ஓர் அமைக்கணுமெண்டா இன்புட்டுக்கும் நோட் கொடுக்கணும். எப்படின்னா நல்லா கவனிச்சுப்பாரு. ஏபியை நீ NAND கூட அனுப்புறாய். NAND கூட வார ரிசல்ட் பிள்ளைகள் ஏபி ஹோல்டின் பார்ன்னு வரும். இதை நீங்கள் உடைச்சு பார்த்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பி பார் நம்பர் இது பாருங்க. அப்போ நீங்கள் ஏஐ இன்புட் பண்ணால் ஏ பார் வருது, பிஏ இன்புட் பண்ணால் பி பார் வருது. ஓர் கேட்டா ஏயும் பியும் இன்புட்டாக வழங்கின பிள்ளைகள் ஏ சக பி தான் வரணும், ஏ பார் சக பி பார் வரக்கூடாது. கிளியர்? சோமன் ஏக்கு எங்களுக்கு நோட் ஒன்று போடுவோமா? லெட்ஸே நான் அப்படி மார்க் பண்ணுறேன், நோட்டாக்காருங்க. இதுவும் எங்களுக்கு நாட். ஓகே, இப்போ திங்க் பண்ணுமன். இப்போ எங்களுக்கு இன்புட் எப்படி போகும்டா பிள்ளைகள்? ஏ பார் இன்டூ பி பார், அதுக்கு மேலே முழுவதின் பார். இதுதான் யாருக்கு சமன்? ஏ டபுள் பார் பிளஸ் பி டபுள் பார் ஏ பிளஸ் பிக்கு சமன். கிளியர்? இப்போ NAND கேட்டை பயன்படுத்தி ஓர் கேட் அமைக்கணும்டா இன்புட்டுக்கு நோட் கொடுக்கணும். அப்போ ஏ பிளஸ் பி மாதிரி இந்த கோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நோட் போடுவீங்க. ஓகே, தென் இங்க ஒரு நோட் போடுவீங்க. தென் ஆஃப்டர் இது ரெண்டும் யாரை கூட போகுது பிள்ளைகள்? NAND. தம்பிங்க பார், போட்ட நோட்டை இந்த நோட்டை எங்களுக்கு ரிமூவ் பண்ணும், போட்ட நோட்டை இந்த நோட்டும் எங்களுக்கு ரிமூவ் பண்ணும். அப்போ ரெண்டு நோட்டும் தேவையாமன், ரெண்டு நோட்டும் தேவையில்ல. அழகா பென்சிலால் கீறி போட்டு அந்த ரெண்டு நோட்டையும் அழிச்சு விட்டீங்கன்னா சரி. ஓகே, அல்லது நீங்கள் வேறு ஏதும் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாலும் கேஸ் இல்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து பிள்ளைகள் இதை தொடுத்து விட்டீங்கன்னா சரிமானா. இது நான் ஏன் இப்படி செஞ்சிருக்கேன்னு சொன்னால் அந்த விளங்காத ஆக்களுக்காக செஞ்சிருக்கேமானா. நீங்கள் கீ மாறி இருக்கணும்னா அழிச்சு விட்டீங்கன்னா சரி. ஃபைனல் அவுட் யாருக்கு சமன்? Qக்கு. ரைட், சிம்பிள். தென் எங்களுக்கு சி பார்ட்மெண்ட் ஒரு அரைக்கூட்டிக்கான தர்க்க சுற்றை அண்டோர் நோட்டை பயன்படுத்தி வரைக. ரெண்டாவது கொஸ்டின் ஃபுல் அடருக்கான தர்க்க சுற்றை வரைக. மூணாவது கொஸ்டின் ஒரு முழு கோட்டிக்கான தர்க்க சுற்றை இரண்டு அரைக்கூட்டின் உதவியினுடன் வரைக. இதுவும் எந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க பிள்ளைகள் ரெண்டு யூடியூப் சேனல் இருக்கு பாருங்க. ரெண்டு யூடியூப் சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் அடர் என்று சொல்லி. அதை வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அந்த அடர் பாட்டையும் கொஞ்சம் பாருங்க. அடர் பாட்டில் இப்போ நான் இந்த சொன்ன இந்த 3 பாட்டுக்குமான ஆன்சர்ஸ் பிள்ளைகள் அப்படி இருக்குது. நான் அடர் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, பெரிய டைம் ஒன்றும் வராது. கிளியர்? இப்போ நாங்கள் 6வது எஸ்ஐக்கு வருவோம். நெட்வொர்க். திரும்ப கவனிங்க. 6வது எஸ்ஏ ஏ கமா பி என்னும் இரு வலையமைப்புகள் உள்ளன. அப்போ ஏபி என்று சொல்லி ரெண்டு நெட்வொர்க் இருக்கு. இதில் ஏயில் 4 கணினிகளும் ஒரு அச்சுப்பொறியும் மற்றும் பியில் 3 கணினிகளும் ஒரு சிஸ் சேவையகமும் ஒரு வலையமைப்பு அச்சுப்பொறியும் உள்ளது. ரைட். இந்த இரு வலையமைப்புகளுக்கும்
ஒரு பாட்டை இடத்தியலினூடாக தொடுக்கப்பட்டு ஒரு மர வடிவ இடத்தியலில் வலையமைப்பு உருவாக்கப்படுகிறது. ரைட், ஓகே. ரெண்டு நெட்வொர்க்கும் ஒரு பஸ் டாபாலஜியில தொடுக்கப்பட்டு ஒரு ட்ரீ டாபாலஜி கூடாக பிள்ளைகள் நெட்வொர்க் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த வலையமைப்பின் வரைபடத்தை வரைக இரு இடத்துறை வலையமைப்புகளையும் அமைப்பதற்கு போதுமான வடங்கள் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. எனக்கு அதுக்கு ஈஸி மேன். ஏபி வந்து ரெண்டு நெட்வொர்க் இருக்கு. இங்க பாரு, நாங்க போடுவோமா, இது ஏக்கான ஸ்விட்ச் அல்லது ஹப், ஏக்கான ஸ்விட்ச் அல்லது ஹப். கிளியர், ரைட். இப்போ இங்க பாருங்க, எங்களுக்கு இதுல பிள்ளைகள் ஏல பாருங்க, ஏல 4 கணனி இருக்காம கம்ப்யூட்டர்ஸ் என்னும் போது பிள்ளைகள் இப்படி நீங்க மார்க் பண்ணி காட்டினாலே போதும். சரியா? லேப்டாப்ஸ் மாதிரி அல்லது சும்மா ரெக்டாங்கிள் ஷேப்ல காட்டலாம். அதுவும் இல்லை நம்ம நீங்க நார்மலா பிள்ளைகள் லைக் ஒரு ஜஸ்ட் இப்படி சர்க்கிள் போட்டு காட்டிங்கனாலே காணும், நோட் மாதிரி. கிளியர்? அப்ப 4 கணனி இருக்குமான்னு பாருங்க. 4 கணனிகளும் ஒரு அச்சு பொறியும். தம்பி, பிரிண்டருக்கும் நெட்வொர்க் பிரிண்டருக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம நார்மலா ஒரு பிசில நாங்க ஒரு பிரிண்டர் தொடுக்க மாட்டோம் பிள்ளைகள். லெட்ஸ் இங்க பாருங்க, இப்போ ஒரு பிசில நாங்க ஒரு பிரிண்டரை தொடுத்தமாக இருந்தா மார்க் பண்ணுவோம், இது எங்கட பிரிண்டர். கிளியர்? ஒரு பிசில நாங்க பிரிண்டர் தொடுக்கும் போது இது சாதாரணமான பிரிண்டர். இந்த பிரிண்டர் குறித்த கம்ப்யூட்டர்ல மட்டுமே ஒர்க் பண்ணும். ஆனா நெட்வொர்க்கு கூடாக நாங்க பிரிண்டரை ஷேர் பண்ணணும்னா இந்த பிரிண்டரை யார்ல தொடுக்கணும் பிள்ளைகள்? சுவிட்சில் தொடுக்கணும். அப்ப நெட்வொர்க் கேபிளு கூடாக சுவிட்சோட தொடுக்கப்படுகின்ற பிரிண்டர் வந்து நெட்வொர்க் பிரிண்டர். யூஎஸ்பி கேபிளு கூடாக டிவைஸோட தொடுத்தோம்னா அது யாரு பிள்ளைகள்? சாதாரணமான பிரிண்டர். இப்ப சாதாரணமான பிரிண்டருக்கு ஐபி கொடுக்க தேவையில்ல. ஆனா நெட்வொர்க்ல ஈடுபடக்கூடிய பிரிண்டரா இருக்கும்னா நிச்சயம் நாங்க யாரை கொடுக்கணும்? ஐபி அட்ரஸ். ஓகே, 4 கணனி இருக்குமே நான் மார்க் பண்றேன் பாருங்க. இது PC1, இது எங்களுக்கு PC2, இது எங்களுக்கு PC3, இது எங்களுக்கு PC4, இது எங்களுக்கு பிரிண்டர். பியில் 3 கணனிகளும். அப்ப பி என்று சொல்லியும் ஒரு நெட்வொர்க் இருக்குமே. ஓகே, அப்ப கவனிங்க, இது பி என்ற பிள்ளைகள், பி இந்த ஹப். இங்க எத்தனை பிசி இருக்குமே? 3 பிசி இருக்கு. PC1, PC2 and then PC3. ஓகே, 3 கணனிகளும் ஒரு சிஸ் சேவையகமும் ஒரு வலையமைப்பு வச்சு பொறியும் உள்ளன. சிஸ் என்று சொன்ன பிள்ளைகள் அப்படி எடுத்து அந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு நீங்க பேர் சிஸ் என்று சொல்லி வச்சாச்சு. சரி, சர்வர் என்று எழுதுறல சிஸ் என்று சொல்லி வைங்க. ரைட். மேலும் ஒரு வலையமைப்பு வச்சு பொறியும் இருக்காம். அப்படின்னா இந்த பிரிண்டரை யாரோட தொடுத்தீங்கன்னா சரிமா? இந்த ஹப்போட தொடுத்தீங்கன்னா சரி. அதுக்கு பேர் என்ன? எங்களுக்கு பிரிண்டர். ஓகே, டன். மேலும் சொல்றாங்க பாருங்க பிள்ளைகள், இந்த 2 வலையமைப்புகளையும் ஒரு பாட்டை இடத்தினூடாக தொடுக்கப்பட்டு, தம்பி அப்படின்னா ஒரு பஸ் டாபாலஜி இருக்குமே, அந்த பஸ் டாபாலஜி கூட தான் ரெண்டையும் தொடுக்காங்க. பஸ் டாபாலஜி இந்த 2 அந்தங்களும் முடிவுறுத்தப்படணும். அப்ப இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் வயர் எடுத்து போய் இந்த ஹப்லையும், இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து போயிட்டுமா இந்த ஹப்லையும் தொடுத்தீங்கன்னா சரி. கிளியர்? பாட்டை இடத்தினூடாக தொடுக்கப்பட்டு ஒரு மர வடிவ இடத்தியலில் வலையமைப்பு உருவாக்கப்படுகிறது. ஸோ வி ஹேவ் நவ் ட்ரீ டாபாலஜி பிள்ளைகள். இந்த வலையமைப்பின் வரைபடத்தை வரைக. எல்லா கேபிள்ஸும் இருக்கா பிள்ளைகள். இதெல்லாம் எங்களுக்கு என்ன கேபிள் மேன்? நெட்வொர்க் கேபிள்ஸ். இந்த RJ45 ட்விஸ்டட் வயர் பேக் கேபிள்ஸ் இருக்குமே, அழகா மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். தென் எங்களுக்கு பி பார்ட் மேன், எஸ்சி நிறுவனத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஐபி முகவரி 192.168.10 128/25 கிடைத்துள்ளது. ரைட் தம்பி, எங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 192.168.10 128/25 அப்போ ஆல்ரெடி நெட்வொர்க் பண்ணப்பட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கிளியர்? இந்த முகவரி தொகுதியிலிருந்து ABCDE என்று சொல்லி 5 நெட்வொர்க் அடிக்க போறாங்க. 5க்குமான விருந்தோம்பல் எண்ணிக்கை பிள்ளைகள் தரப்பட்டிருக்கு. ரைட். இது சப்நெட்டுக்குள்ள சப்நெட்டை உருவாக்குற சம்பந்தப்பட்ட வினா பிள்ளைலாம். சரிம்மா, அது சப்நெட்டுக்குள்ள சப்நெட் அடிக்கிற மாதிரியான செட்டப் பிள்ளைகள். நான் இதை கிளீன் பண்றோம். இதில் பாருங்க, எஸ்சி நிறுவனத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஐபி முகவரி, ஒரு பிரைவேட் ஐபி ஒன்று தரப்பட்டிருக்காம். 192.168.10.128/25. தம்பி /25 வந்திருக்கண்டா, இது டிஃபால்ட்டான நெட்வொர்க் இல்லை, ஆல்ரெடி சப்நெட் செய்யப்பட்ட நெட்வொர்க். கிளியர்? ரைட். எனக்கொள்க இந்த முகவரி தொகுதியிலிருந்து ABCD எனும் 5 உபவழிகளை உருவாக்க வேண்டும்.
அப்ப இதுல இருந்து யார் உருவாக்கணுமோ எங்களுக்கு 5 நெட்வொர்க் நாங்க அடிக்கணும் பிள்ளைகள். இந்த 5 உபவாளிகளின் விவரங்கள் பின்வருமாறு. ஓகே, அதுல சொல்றேன் பாருங்க எங்களுக்கு. ஏ எங்கண்ட நெட்வொர்க்கை பார்த்தோம்னா பிள்ளைகள், நெட்வொர்க் ஏல 5 கணினி ஆம்பிளைகள், 5 கம்ப்யூட்டர்ஸ், கமா ஒரு பிரிண்டர், ஓகே, ஒரு அச்சுப்பொறி, கமா ஒரு அப்ளிகேஷன் சர்வர் ஒன்று இருக்கு ஆம்பிளைகள், எஸ் தந்திருக்கான் சர்வர்ஸ்ல. பியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4 பிசி, ஓகே, 4 கணினிகள், எல்எம்எஸ் என்று சொல்லி ஒரு சிஸ்டம். சில எங்களுக்கு 6 பிசி. டியில் பார்த்தீங்கன்னா 4 பிசி, ஓகே, பிளஸ் ஒரு நெட்வொர்க் பிரிண்டர் இருக்குமேன், பட் நெட்வொர்க் பிரிண்டர். ஏல பார்த்தீங்கன்னா 7 கணினிகள் எங்களுக்கு இருக்கு. ஓகே, அப்போ ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு நெட்வொர்க்குக்குமான ஹாஸ்ட் நாங்கள் ஒருக்கா கண்டுபிடிப்போமா? ரைட், ஒவ்வொரு நெட்வொர்க்லையும் எத்தனை ஹாஸ்ட்னு சொல்லி ஒருக்கா பார்க்கலாம். மணிங்க பாரு, இங்க எங்களுக்கு எத்தனை ஹாஸ்ட் இருக்கு அப்ளிகள்? 5 பிசி. பிரிண்டர் கணக்கெடுக்க தேவையில்ல, என்னடா நெட்வொர்க் பிரிண்டர்லயே 5 பிசி, ஒரு அப்ளிகேஷன் சர்வர், மொத்தம் 6 ஹாஸ்ட் இருக்கு. 4 பிசி எல்எம்எஸ், கொஞ்சம் எங்களுக்கு இங்க 5 பிசி, 5 ஹாஸ்ட் இருக்கு பிள்ளைகள். இங்க எங்களுக்கு 6 ஹாஸ்ட் இருக்குமோ, இங்க எங்களுக்கு 4 பிசி ஒரு நெட்வொர்க் பிரிண்டர் போது 5 ஹாஸ்ட் இருக்கு. இங்க எங்களுக்கு பிள்ளைகள் 7 பிசிஸ் இருக்குமோ, ஸோ 7 ஹாஸ்ட் இருக்கு. ரைட், இந்த நெட்வொர்க்ல விஎல்எஸ்எம் அடிக்கணுமா எஃப்எல்எஸ்எம் அடிக்கணுமா பார்ப்போம். விஎல்எஸ்எம் வினாவுலவங்க விஎல்எஸ்எம் தருவாங்க, அல்லது தேவையான நெட்வொர்க்கோட வீச்சு தாண்டும் பட்சத்தில் பிள்ளைகள் நாங்கள் விஎல்எஸ்எம் யூஸ் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இங்க ஆல்ரெடி நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க இல்லையோ, /25. நார்மலா எங்களுக்கு இங்க 5 நெட்வொர்க்கை நாங்கள் உருவாக்கணும் பிள்ளைகள். தம்பி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பாருங்க. 24 எங்களுக்கு தந்திருக்காங்கன்னு வைங்க. ஓகே, நீங்க 5 நெட்வொர்க் அடிக்கணும்னா மேலதிகமா எத்தனை பிட்ஸ் இரவலா வாங்குவீங்க? ஒரு பிட்ஸை நீங்க இரவலா பெற்றுக்கொண்டீங்கன்னா 2 தான் பிள்ளைகள் அடிக்கலாம், காணாது. 2 பிட்ஸ் எடுத்தாம 2 4 பிள்ளைகள், அதுவும் காணாது. 3 பிட்ஸை நீங்க இரவலா வாங்கி எடுத்து 24ஓட 3 சேர்த்து யாரா மாத்துவீங்க? 27 மாத்தித்தான் கொஸ்டின் செய்வீங்க. ஓகே, பட் எங்களுக்கு இங்க 24 தரல, என்ன தந்திருக்கான்? 25. ஆல்ரெடி நெட்வொர்க் பண்ணப்பட்டிருக்கு. இதை நான் மீண்டும் நெட்வொர்க் பண்ண போறேன். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா வளமையான மெத்தட் பிள்ளைகள், பெருசா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, வளமையான மெத்தட் தான். 25 எங்களுக்கு கிடைக்கலாம் பிளஸ் சொல்லு எக்ஸ்ட்ரா நான் 5 நெட்வொர்க் அடிக்கணும்னா எத்தனை பிட்ஸை வாங்கணும்? 3 பிட்ஸ். ஏன்னா 3 பிட் வந்தா தாங்க எப்படி 8 நெட்வொர்க் அடிக்கலாம். அப்படின்னா 25 3 சேர்ந்து இப்ப எங்களுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் எப்படி மாறப்போதுமா? /28 மாறப்போகுது. கிளியர்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஐபி அட்ரஸ்ல ஒட்டு மொத்தமா 32 பிட்ஸ் இருக்கு. அதுல நெட்வொர்க்குக்காக 28 போனா ஹாஸ்டுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கும் பிள்ளைகள்? வருமனே 16 பிட், சாரி 4 பிட்ஸ் இருக்குமா? எத்தனை பிட்ஸ்? 4 பிட்ஸ். அப்ப 2 4 2 ஹாஸ்ட் பிள்ளைகளை எங்களால பண்ணலாம். 2 4 16, 16ல 2 கழிச்சா 14 ஹாஸ்ட் ஒவ்வொரு நெட்வொர்க்லையும் எனக்கு பண்ணக்கூடிய மாதிரி காணப்படும். 7 ஆண்டு பாருங்க, இங்க எங்களுக்கு 7, இங்கேயும் மேலும், இங்கேயும் மேலும், இங்கேயும் மேலும், இங்கேயும் மேலும். ஸோ நான் யாரை யூஸ் பண்ணலாம்? எஃப்எல்எஸ்எம்ல சப்நெட்டுக்குள்ள சப்நெட் நான் அடிக்கலாம். ஒருவேளை இங்க எங்களுக்கு 26 ஹாஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன், தென் எங்களுக்கு சமனா பிரிச்சா காணாது. அப்ப நான் யாரை யூஸ் பண்ணுவேன்? விஎல்எஸ்எம். கிளியர்? எங்களுக்கு தேவையான ஹாஸ்ட்மேன் 6 ஹாஸ்ட். ஓகே, இப்ப கொஸ்டின் இருக்கா பாப்போமா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஐடியா விளங்கி இருக்கும் போல பிள்ளைகள். இந்த யூடியூப் சேனல்ல கூட நான் ஐபி அட்ரஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். டவுட்னு சொன்னா பாருங்க. முதலாவது கொஸ்டின் எங்களுக்கு மேலே தரப்பட்டுள்ள ஐபி முகவரி தொகுதியின் உபவலை மறைமுகத்தை குற்றிட்ட பதின்ம குறியீட்டில் எழுதுக. மேலே தரப்பட்டுண்டா அவங்க தந்திருக்கிறது. சொல்லுமா எங்களுக்கு இந்த தந்த நெட்வொர்க்குக்கான சப்நெட் மாஸ்க் என்ன? 25ண்டா இந்த /25 எங்களுக்கு எப்படி பிள்ளைகள் 24ஓட ஒரு பிட் எங்களுக்கு மேலதிகமா சேர்ந்திருக்கு. எனவே சப்நெட் மாஸ்க் 255. நேரடி எழுதுனா சரி, 255 அடுத்த 255. காரணம் 8 8 8 24. ஒரு பிட் இழந்த வார பெருமானம் என்னமா? 128. கிளியர்? நேரடி ஆன்சர். குறித்த உபவாளிகளின் எண்ணிக்கையை உருவாக்க எத்தனை விருந்தோம்பி பிட்ஸ் தேவை? இப்பதான் சொன்னோம். நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், எத்தனை பிட்ஸ்மா எங்களுக்கு தேவைப்படுது? 5 நெட்வொர்க் இருக்கு, 3 பிட்ஸ் எங்களுக்கு தேவை. அப்ப கேட்ட கேள்விக்கான ஆன்சர் 3 பிட்ஸ். ஓகே, 3 பிட்ஸ் எடுத்தால் 8 நெட்வொர்க் அடிக்கலாம். 8ல நாங்க பிடிச்ச 5 நெட்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். ஓகே,
உபவளையமைப்பின் பின்னர் பின்வரும் அட்டவணையை பூரணப்படுத்துக. அட்டவணையில் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு, அங்கே நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கு பிள்ளைகள், அங்கே முதலாம் பயன்படுத்தத்தக்க முகவரி, அடுத்தது எங்களுக்கு இறுதியாக பயன்படுத்தத்தக்க முகவரி, அங்கே தொலைபரப்பல் முகவரி ப்ராட்காஸ்ட். இதை கொண்டு நாங்கள் எழுதுறோம்டா, சரி ஈஸி, நாங்கள் நெட்வொர்க் அனுப்போம். பாருங்க மேம், இதை க்ளீன் பண்ணுறேன், மொத்தம் அந்த மாதிரியே போடுவோமா? ரைட். தந்திருக்காங்க எங்களுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உபவளையம்னு சொல்லியிருக்கு பிள்ளைகள், உபவளையம். அங்காளம் எங்களுக்கு வலையமைப்பு முகவரி, வலையமைப்பு முகவரி. அங்கால முதலாம் பயன்படுத்தத்தக்க முகவரி, முதலாம் பயன்படுத்தத்தக்க முகவரி. அடுத்த பிள்ளைகள் இறுதியாக பயன்படுத்தத்தக்க முகவரி. அங்கலம் எங்களுக்கு தொலைபரப்பல் முகவரி, தொலைபரப்பல் முகவரி ப்ராட்காஸ்ட் அமௌண்ட். ரைட். எங்களுக்கு இவ்வளோத்தையும் கேட்டிருக்காங்க பிள்ளைகள். ஒட்டு மொத்தமாக எங்கள்கிட்ட ஏபிசிடி என்று சொல்லி 5 நெட்வொர்க் இருக்கு. ஓகே, இது ஏங்கிற நெட்வொர்க், இங்கே பாருங்க இது எங்களுக்கு பிங்கிற நெட்வொர்க், தென் இது எங்களுக்கு மேன் சிங்கிற நெட்வொர்க், அதே மாதிரி இது டிங்கிற நெட்வொர்க், இது இங்கிற நெட்வொர்க். எப்படி செய்யணும்னு காட்டுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மேன் தந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்ணுறோம் பாருங்களா. ஃபர்ஸ்ட்டுக்கு தந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்ணுறோம். இங்கே பார் ரெண்டமா காட்டுறோம் பாருங்க. வினாவில் தந்த ஐபி அட்ரஸ் எங்களுக்கு 192. ரைட், இங்கே மார்க் பண்ணுறேன்னா 192.168 10.128/25 தந்திருக்காங்க மேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 25 ஆல்ரெடி நெட்வொர்க் பண்ணப்பட்டிருக்கு. 25 எங்களுக்கு மேன் 2 உடங்கி இருக்கும் பிள்ளைகள், 24 சக உண்டு சொல்லி. ஓகே, 2 நெட்வொர்க் அடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் நிச்சயம் எங்களுக்கு 0 இருக்குமா. செகண்ட் நெட்வொர்க் யார் இருக்குண்டா 128. கிளியர். இப்போ நீங்க பார்க்கணும் பிள்ளைகள், கொஸ்டின்ல எங்களுக்கு தந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்கணும். ஒருவேளை மேன் சைஃபர்ல இருந்து 127க்குள்ள எங்களுக்கு ஒரு முகவரி தந்தா இதுக்குள்ள வார அட்ரஸ் 16 பிரிப்பீங்க. கிளியர். 128 இருந்து அதுக்கு பிறகு இது ஐபி அட்ரஸ் தொங்கல வருமெண்டா இங்கால வார பெருமானத்தை பிரிப்பீங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மேன் வினாவுல எந்த சப்நெட் மாஸ்க் தந்திருக்காங்களோ அதுக்கு நார்மலா நெட்வொர்க் பண்ணி பார்க்கணும். நெட்வொர்க் பண்ணி பார்த்து போட்டு கண்டுபிடி. வினாவுல தந்த ஐபி அட்ரஸ் சி கிளாஸ்ங்கிறதால முதல் 3 மாற போறது இல்ல. 4 பெருமானத்தை பாரு 128 எங்க இருந்து நெட்வொர்க் ஆரம்பிக்குது? இங்க இருந்து. எனவே 128ல இருந்து நீங்க 16 கூட்டி போனீங்கன்னா சரி. கிளியர், ஈஸி. அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், நாங்க சொன்னோம் 25 நெட்வொர்க் பிட்ஸ் எங்களுக்கு இருக்கு. 5 நெட்வொர்க் அடிக்கணும்னா 3 பிட்ஸ் நாங்க வாங்கி எடுப்போம். வாங்கி எடுத்தோம்னா பிள்ளைகள் 28 மாறும். கிளியர். எனவே சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு என்னென்னு வரப்போகுது? சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு என்னென்னு வரும்டா 28க்கு 24 சக 4. எனவே 255 தென் அங்கால 255 தென் அங்கால பிள்ளைகள் 240 என்று வரப்போது. ஒவ்வொரு நெட்வொர்க்குமான கேப் என்ன வரும் சொல்லுங்க. 256ல இருந்து 16 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 16 எங்களுக்கு கேப் வரப்போது. ஐபி அட்ரஸ் கிளியர்ல ஆகிற பிள்ளைகள் திரும்பியும் சொல்றேன். இந்த யூடியூப்ல போயிட்டு ஐபி அட்ரஸ் பார்த்துக்கோங்க. 4 இருக்கு. ரைட், எங்களுக்கு எக்ஸாமுக்கு 4 இருக்கு. அழகா பார்த்தீங்கன்னா சரி. இப்போ நான் 128க்கு பிறகு வார அந்த அட்ரஸை 16 மகன் குரூப் பண்ணி எழுதிவிட்டோம்னா சரி. கிளியர். சொல்லுங்கடா. வினாவில் தந்த ஐபி அட்ரஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மகன், வினாவில் தந்த ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 192.168.10.128 இப்போ நாங்கள் கண்ட சப்நெட் மாஸ்க் எங்களுக்கு யாருமே 28. அதே மாதிரி எகாயின் 192.168.10. இப்போ 128ஓட 16 கூட்டினா 144/28. ஓகே, தென் 192.168.10. 144ஓட 16 கூட்டினா 160/28. திரும்ப 192.168.10 176/28. 192.168.10. இப்போ 176ஓட 16 கூட்டினீங்கன்னா 192/28. கிளியர். ஓகே மேன்.
ஈஸி பார்ட். 16 16 கூட்டி கூட்டி போறீங்க பிள்ளைகள். 128 16 144 144 16 160 160 16 176 176 16 192 இவ்வளவுதானே இருக்குன்னு கேட்டா இல்லம்மா அங்கால எங்களுக்கு 192ஓட 16 கூட்டிங்கன்ற பிள்ளைகள் 208. ஓகே, அங்கால நீங்க 16 கூட்டிங்கன்னா 224, அங்கால 16 கூட்டிங்கன்னா 240 என்று சொல்லி இன்னும் 3 நெட்வொர்க் வரும் எங்களுக்கு. இந்த 8 நெட்வொர்க் அடிக்கலாமே, ரைட்? 3 பிட்ஸ் இருந்தா அந்த 8 நெட்வொர்க்ல பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 5 நெட்வொர்க்கை நீங்க யூஸ் பண்ணலாம். கிளியர்? 8ஐயும் அதாவது ஆர்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு இல்லாம இந்த அட்ரஸ் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள் மொத்தமா இதுல பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 5 நெட்வொர்க் யூஸ் பண்ணீங்கன்னா சரி. கிளியர்? முதலாவது பயன்படுத்தத்தக்க முகவரி என்ன? தந்த நெட்வொர்க் அட்ரஸோட ஒன்றை கூட்டுங்க. ஒன்றை கூட்டுற பிள்ளைகள் கடைசி துண்டு. இப்போ கூட்டினோம் நம்ம எங்களுக்கு 192 168 10 129. நியமனங்களுக்கு 192 168 10 145. நியமனங்களுக்கு 192 168 and then 10 161. நியமனங்களுக்கு 192 168 10 177. தென் 192 168 10 193. ஓகே, இறுதியாக பயன்படுத்தத்தக்க முகவரி என்ன பிள்ளைகள்? ப்ராட்காஸ்டை கண்டு அதுல இருந்து ஒன்றை கழிச்சு விட்டீங்கன்னா சரிமா. ப்ராட்காஸ்ட்னா ஒரு நெட்வொர்க்ல வர லாஸ்ட் அட்ரஸ் ஈஸியா பார்க்கலாம். அடுத்த நெட்வொர்க் 144 தம்பி எங்களுக்கு இவருண்ட ப்ராட்காஸ்ட் முதல் 3 வரும் 192 168 10 வரும். ஏன்டா சி கிளாஸ்னா மாறாது. அடுத்த நெட்வொர்க் 144 இவருண்ட ப்ராட்காஸ்ட் 143. எனவே லாஸ்ட் காஸ்ட் 142. கிளியர்? ஓகே, முதல் 3 எழுதுங்களா? அதே போல எங்களுக்கு அடுத்த நெட்வொர்க் 160 இவருண்ட ப்ராட்காஸ்ட் 159. அப்ப இவருண்ட லாஸ்ட் காஸ்ட் யார் வரும் பிள்ளைகள்? 158. அடுத்த நெட்வொர்க் 176 இங்க எங்களுக்கு 175 வந்து பிள்ளைகள் ப்ராட்காஸ்ட் 174 யாரா இருக்கும்? லாஸ்ட் காஸ்ட். அடுத்த நெட்வொர்க் 192 191 எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் 190 யார் பிள்ளைகள்? லாஸ்ட் காஸ்ட். அடுத்த நெட்வொர்க் எங்களுக்கு 208 வரும். ஸோ 207 ப்ராட்காஸ்ட் 206 யாரும் லாஸ்ட் காஸ்ட். ஓகே, ஈஸியா கணிக்கலாம். ரைட், இப்போ கவனிங்க டயக்ராம் கருதுமு. நிர்வாகிக்கு வலையமைப்பின் தர்க்க ஒழுங்கை காட்டுவதற்காக வலையமைப்பு வரைபடத்தை வரையுமாறு பணிக்கப்பட்டுள்ளீர் என கொள்க. கீழே உள்ள நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு உரிய குறியீடுகளை பயன்படுத்தி வரைபடத்தினை வரைக. ரைட், அதில் பாருங்க சொல்றாங்க ஒவ்வொரு உபவலைக்கும் சொல்லி தனித்தனி இடத்துறை வலையமைப்புகள் காணப்படல் வேண்டும். ஓகே, ஒவ்வொரு உபவலையும் சுமார் 200 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இணைய இணைப்பானது உபவலை ஏற்கு வழங்கப்பட உள்ளது. உபவலை ஏயுடன் ஏனைய உபவலைகளை இணைத்து இணைய நெரிசல்களை குறைத்து வலையமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பாதுகாப்பிற்காக தீச்சுவருக்கு பின்னால் இந்த நெட்வொர்க் வந்து மறைக்கப்படுதாம். உபவலை சியில் ஒரு அச்சுப்பொறியும் அதன் உள்ளக பயனர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு உபவலையில் உள்ள சாதனங்களும் ஏனைய உபவலையில் உள்ள சாதனங்களின் வளங்களை அணுகும். ரைட், இதுக்கு டயக்ராம் நாங்கள் கீர்னோம்னா சரியாமன் ஈஸி. இங்கே பாருங்க 5 நெட்வொர்க் வரப்போ பிள்ளைகள் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பண்ணிக்கோங்க பிள்ளைகள் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து. தென் அகைன் பாருங்க எங்களுக்கு நான் டிராஃப்டாக போட்டு காட்டுறேன். டிராஃப்ட் ஒன்றை போட்டு காட்டுறோம். நீங்கள் ஃபுல்லாக கருங்களா? இந்த டைம் இல்லாத காரணத்தால் நான் கொஞ்சம் குயிக்கணும் முடிக்கணும் பிள்ளைகள். அடுத்த கிளாஸஸ் இருக்கு எனக்கு. ரைட், அதுக்கு பாருங்க 5 நெட்வொர்க் இருக்கு. அந்த 5 நெட்வொர்க்கையும் மார்க் பண்ணுறோம் பாருங்களுக்கு. ஏ என்று சொல்கிற நெட்வொர்க் இருக்குமா? ஓகே, நீங்கள் அழகாக மார்க் பண்ணுங்களா? இது ஏ இந்த சுவிட்ச். ரைட், ஏல எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் சொல்லியிருக்கான் பாரு. ஏல வந்து பிள்ளைகள் 5 கம்ப்யூட்டர்ஸ் ஒரு பிரிண்டர். ஸோ PC1 PC2 PC3 PC4 அண்ட் தென் PC5. இங்கே குறிச்சு போட்ட பிள்ளைகள் யாரை போட்டீங்கன்னா சரி பிரிண்டர் அழகாக மார்க் பண்ணி எழுதுங்களா? கிழக்கு வேணுமெண்டா நீங்கள் ஹாஸ்ட் ரேஞ்ச் என்று சொல்லி காட்டி ஓகே அந்த ஹாஸ்ட் ரேஞ்சை நோட் பண்ணி காட்டுங்க. சரியோ? ரைட், இது நெட்வொர்க் எங்களுக்கு ஏன்ற அட்ரஸ் என்ன கொடுத்தோம்? 192 168 10 128/28 டன். ஓகே, தென் எங்களுக்கு பி என்று சொல்லக்கூடிய ஒரு நெட்வொர்க் இருக்குடா. நான் இங்கே மார்க் பண்ணுறேன்னா நெட்வொர்க் பி. அந்த நெட்வொர்க் பியில் பிள்ளைகள் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கு. அந்த சுவிட்சில் எங்களுக்கு எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா? 4 பிசி. ஓகே, PC1 PC2 PC3 PC4 எல்லாத்துக்கும் பிள்ளைகள் மார்க் பண்ணி எடுங்க. பி
192 168 10 and then 144/28 ரைட். அதே போல எங்களுக்கு சி என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க் இருக்குடா. ஓகே, இது அந்த சி நெட்வொர்க். இது சி இந்த எங்களுக்கு ஸ்விட்ச். ஓகே, சி இந்த ஸ்விட்ச். இதில் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு 6 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதில் வந்து பாரு ஏன்ற நெட்வொர்க்கில் அப்ளிகேஷன் சர்வரும் இருக்கு பிள்ளைகள். அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துமோ நாங்கள் எப்படி காட்டணும்? அப்ளிகேஷன் சர்வர்னு காட்டணும். ஆப் ஓகே சர்வர் ரைட். அதே மாதிரி பியில் எங்களுக்கு தந்திருக்காங்க பாருங்க பிள்ளைகள். பியில் எல்எம்எஸ் இருக்கா. அப்போ நாங்கள் ஒரு சிஸ்டம் எடுத்து அதை யாராக காட்டணும்னா சரி எல்எம்எஸ் அழகா ஐபி எல்லாம் எங்களுக்கு நோட் பண்ணுங்க. தென் எங்களுக்கு சி என்ற சொல்ற நெட்வொர்க் வருது பாரு. அந்த சி நெட்வொர்க்கோட அட்ரஸ் 192 168 10 160/28 ரைட். சில எங்களுக்கு 6 பிசி இருக்கு பிள்ளைகள். ஓகே, PC1 PC2 PC3 PC4 PC5 and then PC6. 60 வந்து 60 எங்கிறலமன் PC1 அண்டு காட்டி டாட் டாட் அங்கே யாரை போட சரிமன் PC 60 கிளியர். தென் எங்களுக்கு டிஇ என்று சொல்லி நெட்வொர்க் வருதுடா. அந்த டிஇயை மார்க் பண்ணுவோம். இது டிங்கிற நெட்வொர்க். ஓகே, இது டிங்கிற நெட்வொர்க் மேன். இ வந்த பிள்ளைகள் நான் இங்கால போகிறேன்னா இது இ என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க். ஓகே, நான் இங்கால ஈய போடுறேன் மேன். ஓகே, தென் இங்கால வந்து டியை போடுறேன்னா மணியை பாரு பாரு டியை போடுவோம். ஸோ எங்களுக்கு டிங்கிற நெட்வொர்க்கில் பிள்ளைகள் 4 பிசி இருக்கு. ஸோ இது ஸ்விட்ச். 4 பிசி நம்ம 4 கம்ப்யூட்டர்ஸையும் மார்க் பண்ணுங்க. அழகா புரியுங்களா? PC1 PC2 PC3 PC4 சொல்லி ஒரு நெட்வொர்க் பிரிண்டர் பிள்ளைகள் இங்கே நாங்கள் குறிச்சு காட்டணும் யாருமே பிரிண்டர் என்று சொல்லி கிளியர். அதே மாதிரி ஏயில் பிள்ளைகள் பிசியில் குறிச்சு காட்டிங்கன்னா சரி. ஓகே ரைட். அதே மாதிரி இயில் எங்களுக்கு 7 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு பிள்ளைகள். இயை பாருங்க, இதுதான் இ நெட்வொர்க். இதான ஸ்விட்ச். டியின் ஐபி கொடுக்கல பிள்ளைகள் 192 168 10 176/28. இமன் எங்களுக்கு 192 168 10 192/28. இங்கே 7 பிசி இருக்கு. அந்த 7 பிசியும் காட்டுங்களா? PC1 PC2 PC3 PC4 PC5 PC6 and then PC7 clear right. இப்போ தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாய்ச்சி பிள்ளைகள் மற்றதை ஃபில் பண்ணுவோம். சரிம்மா ரைட். ஓகே பாருங்க, தந்திருக்காங்க ஒவ்வொரு வலையமைப்புக்கும் தனித்தனி இடத்துறை வலையமைப்புகள் வீதம் தேவை. டன். ஒவ்வொரு வலையமைப்பும் சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருக்கு. இணையணைப்பானது ஏற்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்படின்டா இணையணைப்பு ஒரு கிளவுட் ஷேப்ல காட்டுற பிள்ளைகள். ஓகே, நீங்க ISP என்று குறிக்கலாம். இன்டர்நெட் ஸ்பீடையும் போடலாம். சொல்றேன் பாருங்க, இணையணைப்பு ஏற்கு வழங்கப்பட்டுள்ளது. சோம நான் கொடுக்கலாம் பிள்ளைகள். இங்கிருந்து இன்டர்நெட் வரணும்னா யாரு கூட வரும் பிள்ளைகள்? ரவுட்டர் எங்க ஒரு சாதனம் நாங்கள் யூஸ் பண்ணணும். இது இன்டர்நெட் ரவுட்டர். அந்த ரவுட்டரை கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ண சரி பிள்ளைகள்? சுவிட்சில். இப்போ யாருக்கு வந்துட்டு சுவிட்சுக்கு. இப்போ உபவலை ஏயுடன் ஏனைய உபவலைகளை இணைத்து இணைய நெரிசல்களை குறைத்து வலையமைப்பு மேற்கொள்ளப்படுது. தம்பி, இணைய நெரிசலை குறைக்கணும்டா ஏக்குள்ள ஒரு சர்வர் தேவைன்னு அந்த சர்வரை நாங்கள் சொல்லுவோம் ப்ராக்ஸி சர்வர். என்ன சர்வர் பிள்ளைகள்? ப்ராக்ஸி. அப்படின்னால் ஏல இன்னொரு சர்வரும் வருது. அந்த சர்வருக்கு பேர் ப்ராக்ஸி சர்வர் ரைட். இந்த ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்ண தம்பிகள் இன்டர்நெட்டை வினைத்திறனான முறையில் இணைய நெரிசலை குறைத்து ஏனைய நெட்வொர்க்குக்கு பயிரலாம். நெட்வொர்க் ஏயோட மற்றது தொடுக்குறாங்க பிள்ளைகள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா இந்த சுவிட்சில் இருந்து கனெக்ஷன் எடுத்துமன் நல்லா கவனிங்க. இந்த சுவிட்சோட தொடுக்குறேன் கிளியர். அதே மாதிரி சீட நெட்வொர்க் சுவிட்ச் இருக்கிற பிள்ளைகள் இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துமன் அதே மாதிரி எகாயின் இங்கே தொடுக்குறேன் ரைட். அதே போல எங்களுக்கு இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்த பிள்ளைகள் இவரோட நெட்வொர்க் சுவிட்சில் தொடுக்குறேன். அதே மாதிரி டியில் இருந்துமன் ஒரு கனெக்ஷன் எடுத்து இவருக்கு தொடுத்தீங்கன்னா சரி. அப்ப எல்லா நெட்வொர்க்கும் யாரோட இணைக்கப்படுது? ஏல. மேலும் வலையமைப்பிற்காக ஒரு தீச்சுவருக்கு பின்னால் மறைக்கப்பட்டுள்ளது. தம்பி ஃபயர்வால் நாங்கள் எங்க யூஸ் பண்ணோம்னா இன்டர்நெட் ரவுட்டருக்கும் நெட்வொர்க்கோட சுவிட்சுக்கும் இடையில பிள்ளைகள் ஃபயர்வால் யூஸ் பண்றேன். அப்படின்னா இன்டர்நெட் ரவுட்டருக்கும் எங்களோட நெட்வொர்க்குக்கு வர சுவிட்சுக்கும் இடையில இங்க நீங்க ஃபயர்வால்னு சொல்லி எழுதி காட்டிங்கன்னா சரி தீச்சுவர். ஓகே, மேலும் சொல்றாங்க பாருங்க சியில உள்ளக பயன்பாட்டிற்காக ஒரு பிரிண்டரும் இருக்கா பிள்ளைகள். சியில
இப்போ நான் சிஎலமன் ஒரு டிவைஸை நீங்கள் பிரிண்டரை காட்டினீங்கன்னா சரி கிளியர் ரைட். ஒவ்வொரு ஒவ்வொரு உபவழியில் உள்ள சாதனங்களை மற்றைய உபவழியில் உள்ள சாதனங்கள் அணுகுமாம். அணுகுதா இல்லையாமன்? அணுகுது. நீங்க எல்லாம் கீறி முறிஞ்ச விடப்பிள்ளைகள் கேபிள்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும். கிளியர்? எங்களுக்கு இங்க சாதனங்களை சுவிட்சோட தொடுக்கிற கேபிள் நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் முறுக்கிய கம்பிச்சோடி படம். யாருமன்? முறுக்கிய கம்பிச்சோடி படம். அதே மாதிரி இந்த மற்ற நெட்வொர்க் பிள்ளைகள் ஏயோட தொடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண கேபிள் மன் ஃபைபர் கேபிள். ஏன்னா மோர் தேன் 500 மீட்டர் வந்தால் யாருமன் எங்களுக்கு ஃபைபர் கேபிள். எனவே வடங்கள பிள்ளைகள் மறக்காம குறிங்களாமன். இது எங்களுக்கு ஃபைபர், இது எங்களுக்கு யாருமன் ஃபைபர் கேபிள். இது எங்களுக்கு டெலிஃபோன் கேபிள் டிவி கேபிள் என்று போடுற பிள்ளைகள். இது எங்களுக்கு மன் முறுக்கிய கம்பிச்சோடி ட்விஸ்டட் பேயா கேபிள். இதுவும் எங்களுக்கு யாருமன் ட்விஸ்டட் வயர் பேயா கேபிள். ட்விஸ்டட் வயர் பேயா கேபிள். ஹியர் ஆல்சோ ட்விஸ்டட் வயர் பேயா கேபிள். இங்கேயும் யாருமன் ட்விஸ்டட் வயர் பேயா கேபிள். ஓகே, இப்படி போட்டிங்கன்னு சொன்னா சரி மன். மறக்காம பிள்ளைகள் ஐபி அட்ரஸ் அது மாதிரி சாதனங்களுக்கான நேமிங்கை வந்து ப்ராப்பரா கொடுத்துக்கோங்களா. ரைட். இதோட பிள்ளைகள் எங்களுக்கு பி பார்ட் முடியுது. சிடி போட்டிருக்கோம். கொஸ்டின்ஸ் கூட ஏன்னு சொன்னா பிள்ளைகள் இது எங்களோட ரிவிஷன்ங்கிறதால நான் கூடுதலான கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ரைட், கிளீன் பண்ற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருக்க முன்னாலும் பிள்ளைகள் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்களா. சி பார்ட் பாருங்க. ஒரு கணினி ஏயிலிருந்து கணினி பி இருக்கு. பிங் கட்டளை பிரயோகிக்கப்பட்ட போது மார்க் பண்ணுவோமா? இங்க பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஏபி என்று சொல்லி 2 இருக்கு. சொல்றேன் பாருங்க. கணினி ஏயில் இருந்து இது கம்ப்யூட்டர் ஏ, கணினி பி இருக்கு கம்ப்யூட்டர் பி. பிங் கட்டளை மேற்கொள்ளப்பட்ட போது ஓகே 4 பைட் தரவுகள் பரிமாற்றப்பட்டது என கருதப்பட்டது. அப்ப எத்தனை பைட்ஸ் எங்களுக்கு போதாம? 4 பைட்ஸ் எங்களுக்கு போதாம் பிள்ளைகள் போயிருக்கு. ரைட், அவதானிக்கப்பட்டது. அதே போன்று கணினி பியிலிருந்து ஏ இருக்கு பிங் கட்டளை செய்யப்பட்ட போதும் எத்தனை வந்திருக்கு? 4 பைட்ஸ் டேட்டா வந்திருக்கு. தட் மீன்ஸ் எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் நடக்கல. 100% 2க்கும் இடையில டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம் பிள்ளைகள். சரியோ? 2க்கும் இடையில பூரணமாக தரவு பரிமாற்றம் நடைபெற்றிருக்கு. ரைட், ஓகே, பூரணமாக 2க்கும் இடையில தரவு பரிமாற்றம் நடைபெற்றிருக்கு. ரைட், இப்ப சொல்றாங்க பாருங்க. அதே போன்று சாரி கொஸ்டின் பண்ணீங்களுக்கு ஏயிலிருந்து பிக்கு ஒரு பொதி அனுப்பியிருக்காங்க. 4 பைட் போயிருக்கு, 4 பைட் வந்து ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. அதே போன்று பியிலிருந்து பிள்ளைகள் ஏக்கு பிங் செய்யப்பட்ட போது 4 பைட்ல 3 பைட் மாத்திரம் தான் பெறப்பட்டிருக்கு பிள்ளைகள். 3 பைட்ஸ் தான் எங்களுக்கு பெறப்பட்டிருக்கு. இப்போ 4ல் 3 பங்கு தான் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மாற்றம் எதனால் நிகழ்ந்திருக்கலாம் என்பதற்கு ஒரு காரணம் தருக. தம்பிங்க பாரு, இவர் சென்ட் பண்ணியிருக்கார், இவரோட டிரான்ஸ்மிட்டரும் ஓகே, இவரோட ரிசீவரும் ஓகே. இவர் அனுப்புறார் இல்லையோ மேபி யாராச்சும் ஒரு ஆள்ற என்ஐசி போர்ட் வந்து ஒர்க் பண்ணாம இருக்கலாம். எஸ் ஆனோவா? ஓகே, மேபி எங்களுக்கு என்ஐசி போர்ட் வந்து அப்செட் ஆயிருக்கலாம். அல்லது நெட்வொர்க் கேபிள் இஷ்யூவா இருந்திருக்கலாம் இல்லையா? நெட்வொர்க் கேபிள் இஷ்யூ அல்லது அந்த தரவு பயணிக்கின்ற போது கனெக்ஷன் இஷ்யூ வந்திருக்கலாம் இல்லையா? நெட்வொர்க் கனெக்ஷன் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கா இல்லையாடா? ஸோ கனெக்ஷன் இஷ்யூஸ் வந்திருக்கலாம். வரும்போது நாங்கள் என்ன சொல்லலாம்டா? ஸோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம், என்ஐசி கார்டு இஷ்யூ இருக்கலாம், மேபி எங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கேபிள் இஷ்யூவாக இருக்கும் பிள்ளைகள். அதே மாதிரி சில டைமில் இவரோட 5 வோல்ட் இருக்கலாம் பிள்ளைகள். ஏங்கிற கரண்ட்ல 5 வோல்ட், அந்த 5 வோல்ட் இன்கமிங் கனெக்ஷனை பிளாக் பண்ணலாம். இப்படி நிறைய காரணம் நாங்கள் சொல்லலாம். ரைட், டீமன் பதிலாள் சேவையகம், பதிலாள் பிள்ளைகள் ப்ராக்சி. ஒரு ப்ராக்சி சேவையம் பயன்படுத்தப்படுவதின் நோக்கங்களை குறிப்பிடுக. ப்ராக்சி சர்வர் நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணப்படும். நாங்கள் சொல்லலாம் இணைப்பை உள்ளக சாதனங்களுக்கு இடையே பகிர்ந்தளித்தல். ஓகே, அடிக்கடி அணுகப்படுகின்ற வலைத்தளங்களை பதுக்குதல் சொல்லலாம் இல்லையா? சில நேரம் உள்ளக வலையமைப்பின் ஐபி முகவரிகளை மறைத்தல், இப்படி நிறைய பர்பஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் எத்தனையோ இருக்கு. இன்டர்நெட் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது,
வெப்சைட்டுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவது, எவ்வளவு சொல்லலாம் இல்லையா? ரைட். தென்மணிங்களுக்கு பாருங்கடா. அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள், OSI மாதிரியத்தின் 7 அடுக்குகளுக்கும் TCP/IP மாதிரியத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பை வரைபடத்துக்கூடாக குறிக்கிறது. லேசி அனிமன் இது செய்வீங்க இல்லையா? இது இஷ்யூ இல்லை. ரைட். இதோட எங்களுக்கு நெட்வொர்க் பார்ட் முடியுது பிள்ளைகள். நெக்ஸ்ட் நாங்க டேட்டா பேஸுக்கான பார்ட் எடுத்தோம்னா சரி. கவனிமன் கொஸ்டின் நம்பர் 9 பிள்ளைகள். டேட்டா பேஸுக்கான கொஸ்டினுக்கு வாங்க. ஒரு வர்த்தக கடை ஒன்றில் விற்பனை செய்யும் பொருட்கள், அவர்களால் வழங்கப்படுகின்ற பருவகால சலுகைகள், சீசனல் ஆஃபர் போன்ற விவரங்களை முகாமிப்பதற்காக விருத்தி செய்ய எதிர்பார்க்கும் ஒரு தரவு தளத்துக்குரிய பின்வரும் விவரணத்தை கருதுக. பாருங்க, ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒரு விசேட அடையாளங்காணி CID, ஒரு பெயர் CNAME, ஒரு மின்னஞ்சல் இமெயில், ஒரு தொலைபேசி இலக்கம் ஆகியவற்றையும் கொண்டது. ஒரு வாடிக்கையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட உருப்படிகளை வாங்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐட்டம்ஸை வந்து பிள்ளைகள் பை பண்றாங்க. ஒவ்வொரு உருப்படிகளுக்கும் ஒரு விசேட பட்டை குறியீடும், பார்கோட், விலை, பிரைஸ், விவரிப்புகள், டிஸ்கிரிப்ஷன் போன்றன உண்டு. ஒரு உருப்படி ஒரு வழங்குனரால் மாத்திரமே வழங்கப்படும். ஒரு உருப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களால வாங்கப்படும். கிளியர்? வழங்குனர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாளங்காணி SID, ஒரு பெயர் நேம், அது இந்த பெயர்கள் முதற் பெயரையும் கொண்டிருக்கு, குடும்ப பெயரையும் கொண்டிருக்கு. ஒரு தொலைபேசி இலக்கம் ஃபோன் உண்டு. ஒரு வழங்குனருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைபேசி இலக்கங்களும் உண்டாம். கிளியர்? ஒரு வழங்குனர் ஒன்றுக்கும் மேற்பட்ட உருப்படிகளை வழங்கலாம். உருப்படிகளை வழங்கும் போது அவற்றின் எண்ணிக்கையும் பதியப்படும். ஒரு பொருளுக்கு பருவகால சலுகைகள் காணப்படலாம். இதில் சலுகை விவரங்கள், தனியொன்றான சலுகை அடையாள எண் ஆகியன காணப்படும். ஒவ்வொரு உருப்படிகளுக்கு 5 முதல் 10 வரையிலான சலுகைகள் காணப்படலாம். ஒரு பொருளின் இருப்பு முடிவடையும் போது அதற்கான சலுகைகளும் நிறுத்தப்படும். அப்படின்னா ஆஃபர் வந்து யார்ல தங்கியிருக்குன்னு பிள்ளைகள், அந்த ப்ராடக்ட்லாம் தங்கியிருக்கு. ஸ்டாக் முடியும் போது ஓட்டோ வந்து முடியும். அதுவும் இந்த பிரயோகத்திற்காக உள்பொருள்கள், பண்புகள், தொடர்புடைமைகள் ஆகியவற்றை காட்டும் ஒரு ER வரைபடத்தை வரைக. முக்கிய பண்புகளின் கீ அட்ரிபியூட்ஸ் கீழே பிள்ளைகள் கோடு போடட்டுமா? குறிப்பா பாருங்க. உள்பொருள்களுக்கும் பண்புகளுக்கும் தொடர்புடைமைகளுக்கும் மேற்குறித்த விவரணத்தில் சதுர அடைப்பின் உள்ளே தரப்பட்டுள்ள பதங்களை மாத்திரம் பயன்படுத்துக. இங்கிலீஷ் டேர்ம்ஸ் ஒன்லி பிள்ளைகள். ஸ்கேப் பிராக்கெட்ல இங்கிலீஷ் தந்திருக்காங்க, இங்கிலீஷை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தொடர்புடைமைகளுக்கும் உள்பொருள்களுக்கும் ஆங்கில பேரெழுத்துக்களை பயன்படுத்துக. எனவே ரிலேஷன்ஷிப்புக்கும் என்டிட்டிக்கும் ஆங்கில பேரெழுத்தை பயன்படுத்தல் வேண்டும். ரைட், ஓகே. நீங்க பாரு, முதலாவது சொல்றான், ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒரு விசேட அடையாளங்காணி, ஒரு பெயர், ஒரு மின்னஞ்சல், ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கலாமா? ஓகே மன்கவனி பிராக்கெட் தந்திருக்கான் பாருங்க, கஸ்டமர்ன்னு சொல்லி. பட் நாங்க கேபிட்டல் தான் போடணும், வினாவில் சொல்லப்பட்டிருக்கு. போறோம் பாருங்க, கஸ்டமர், இது எங்களுக்கு என்டிட்டி. ஓகே, அந்த கஸ்டமருக்கு என்னென்ன பண்பு இருக்குமா? கஸ்டமருக்கு CID இருக்காம், இது பிரைமரி கீங்கிறதால கீழே கோடு. அதே மாதிரி CNAME இருக்காம தந்த மாதிரி மார்க் பண்ணுங்களா? CNAME இருக்காம். அதே மாதிரி இமெயில் இருக்காம் பிள்ளைகள், இமெயில், ஒரு தொலைபேசி இலக்கம், ஃபோன் சொல்லியிருக்கு, அந்த ஃபோனையும் போட்டோம்னா சரி. ஓகே, போன் ஆகியவற்றையும் கொண்டிருக்கலாம். ஒரு வாடிக்கையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட உருப்படிகளை வாங்கலாம் என்று சொல்லியிருக்கு பிள்ளைகள். இப்ப சொல்லுங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தந்திருக்காங்க, வாங்குறதுக்கு பை என்று சொல்லி நீங்களும் அது மாதிரி தான் போடணும். வினாவில் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் அங்கே ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி நார்மலா பிள்ளைகள் என்டிட்டின்ற பேரும் வந்து கேபிட்டல் இருக்கணும்னு சொல்லிமா. நீங்களும் யாரில் போடணும் பிள்ளைகள்? கேபிட்டல். ஓகே, கவனமா கேபிட்டல் ஐட்டெல்லாம் போடலாம் பிள்ளைகள், ஸ்மால் போடலாது. இந்த வினாவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க பை பண்றாங்க யாரும் உருப்படிகளை, அது ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி தந்திருக்குமா. அப்போ நீங்க யாருன்னு போடணும் பிள்ளைகள்? ஐட்டம் போட்டீங்கன்னா சரி. கிளியர்? ரைட். மேலும் சொல்றாங்க பாருங்க, ஒரு வாடிக்கையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட உருப்படிகளை வாங்கலாம். அப்படின்னா 1 to many. இப்போதைக்கு டன். ஒவ்வொரு உருப்படிகளுக்கும் ஒரு விசேட பட்டை குறியீடு, பார்கோட் இருக்கா? ஒவ்வொரு பொருளுக்கும் பார்கோடுங்கிறது பிரைமரி கீ. ஓகே, பார்கோட் யாருமே? பிரைமரி கீ. மேலும் பிள்ளைகள் பாருங்க, பிரைஸ் இருக்கு பிள்ளைகள், டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பிரைஸ் இருக்கு,
டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி அப்படியே போடுங்களா. ஒவ்வொரு ஒரு உருப்படி ஒரு வழங்குனரால் மாத்திரமே வழங்கப்படும். அப்போ ஒரு உருப்படி அமௌண்ட் சப்ளை பண்றாங்க யார் பிள்ளைகள்? ஒரு சப்ளையர், ரைட்? அப்ப போடுவோம் பாருங்க, ஐட்டம் சப்ளை பண்றாங்க, ஒரு உருப்படி ஒரு வழங்குனரால் மாத்திரமே வழங்கப்படும். சப்ளைன்னு தந்திருக்கு பிள்ளைகள், கேபிட்டல்லாம் போடணும். இவரு சப்ளை பண்றாரு, யாருமே சப்ளையர் தான் சப்ளை பண்றாங்க. மார்க் பண்ணுவோமா? சப்ளையர். வினாவுல தந்த மாதிரி பிள்ளைகள் மார்க் பண்ணுங்க. சப்ளையர்னு தந்திருக்காங்க, அப்படியே மார்க் பண்ணுவோம். ஓகே, சொல்றோம் பாருங்க பிள்ளைகள், மேலுக்குள்ள வசனத்துல ஒரு உருப்படி ஒரு வழங்குனரால் மாத்திரமே வழங்கப்படும். ஸோ 1 to 1. ஓகே, ஒரு உருப்படி வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல வெவ்வேறு வாடிக்கையாளர்களால் வாங்கப்படும். அப்படின்னா ஒரு ஐட்டம் வாங்கப்படும் கஸ்டமர் 1 to many. இப்ப சொல்றேன் பாருங்க, ஒரு ஐட்டம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு வாடிக்கையாளர்களால் வாங்கப்படும் எனும் போது இப்ப எங்களுக்கு இந்த 1 to many யாரா மாறுது? many to many மாறுது. கிளியர்? வழங்குனர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாளங்காணி SID இருக்காம் பிள்ளைகள். அப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் யார் இருக்குமே? தனி ஒன்றான SID பிரைமரிக்கு ஒரு பெயரை கொண்டிருக்கு. ஸோ பெயர்ங்கிற ஒரு பண்பு வருது பாருங்க, நேம்ங்கிற ஒரு பண்பு. அந்த நேம்ல பாருங்க பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்குமே. ஒன்று பிள்ளைகள் சப்ளையரோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, அதே மாதிரி குடும்ப பெயரும் இருக்கு பிள்ளைகள், சர் நேம், ரைட்? அதே மாதிரி போடுங்களா, ரைட்? ஒரு வழங்குனருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் இருக்கலாம், போன். ஸோ போன் நம்பர் பிள்ளைகள் மல்டி வேல்யூ. ஓகே, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைபேசி இருக்கலாம்டா போன் யாருமே மல்டி வேல்யூ, ரைட்? ஒரு வழங்குனர் ஒன்றுக்கும் மேற்பட்ட உருப்படிகளை வழங்கலாம். அப்படின்னா ஒரு சப்ளையர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐட்டமா வழங்குறாங்க. அப்ப இந்த டைம் அது யாரா மாறுது? 1 to many. கிளியர்? ரைட். மேலும் சொல்றாங்க பாருங்க பிள்ளைகள், உருப்படிகளை வழங்கும் போது அவற்றின் எண்ணிக்கை பதியப்படும். அப்ப சப்ளை பண்ணுகின்ற போது எண்ணிக்கை பதியப்படுகின்றா குவான்டிட்டி என்பது பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப்ல காட்டப்படுகின்ற பண்பு. கிளியர்? எண்ணிக்கை பதியப்படுகின்றது. ஒரு பொருளுக்கு பருவகால சலுகைகள் காணப்படலாம். இதில் சலுகை விவரங்கள், தனியொன்றான சலுகை அடையாளங்கள் ஆகியன காணப்படும். ஒரு உருப்படிகளுக்கு 5 முதல் 10 வரையிலான சலுகைகள் காணப்படலாம். ஒரு பொருளின் இருப்பு முடிவடையும் போது அதற்கான சலுகைகள் நிறுத்தப்படும். அப்படின்றா ஒவ்வொரு பொருளுக்கும் சலுகைகள் இருக்காம் பிள்ளைகள், ரைட்? ஓகே, அப்ப நாங்க சொல்லாம பொருள் கொண்டிருக்கு, ஹேஷ். நீங்க மார்க் பண்ணிடுங்களா, பிராக்கெட்ல தரல பிள்ளைகள், ஹேஷ் என்று போடுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், ஒரு பொருள் முடியும் போது ஆஃபர் முடியுமா? அப்ப ஆஃபர் யாரில் டிபெண்ட் பண்ணியிருக்குமே? ஐட்டம்ல. எனவே ஆஃபர்ங்கிறது யாரா இருக்குமெண்டா வீக் என்டிட்டியாக இருக்கும். கிளியர்? ஆஃபர்ங்கிறது யாரா இருக்குமே? வீக் என்டிட்டி. காரணம் பிள்ளைகள், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் முடியும் போது அதுக்கான ஆஃபர் வந்து பிள்ளைகள் முடியுது. இப்போ ப்ராடக்ட் முடியும் போது ஆஃபர் முடியுதுன்னு சொன்னாம நிச்சயம் எங்களுக்கு ஆஃபர் யாரா இருக்கணும்? ப்ராடக்ட்ல தங்கி இருக்கிற ஒரு ஆளை இருக்கணும் பிள்ளைகள். அதனால எங்களுக்கு நாங்க போடலாம் வீக் என்டிட்டி என்று சொல்லி, ரைட்? சிம்பிள். பருமன்களை சொல்றாங்க, இதில் சலுகை விவரங்கள் எஸ் டீடைல்ஸ் மார்க் பண்ணுவோம், எஸ் டீடைல்ஸ். ஓகே, சலுகை விவரங்கள், தனி ஒன்றான சலுகை அடையாளகன் ஆஃபர் ஐடி இருக்கு பிள்ளைகள். மண் கவனிங்க, இது கடும் முக்கியம் பிள்ளைகள். வீக் என்டிட்டி பிரைமரிக்கு எப்படி மார்க் பண்ற? ஆஃபர் ஐடி இங்கே டாட் லைன்ல போடணுமா? வீக் என்டிட்டி பிரைமரிக்கு எப்படி போடுறோமோ நீங்க டாட் லைன்ல போடணும் பிள்ளைகள், அது இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. டாட் லைன். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு உருப்படிகளுக்கு 5 தொடக்கம் 10 ஆஃபர் இருக்கலாம் பிள்ளைகள். ரெண்டுக்குமான கார்டினாலிட்டி எங்களுக்கு 1 to many ஆக அமையும், ரைட்? ஈஸியா கறிடுங்க பிள்ளைகள், இது கஷ்டமான பாடம் எங்களுக்கு இல்லை. ஓகே, சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஆர் வரிப்படத்திற்காக தொடர்புடைமை திட்டத்தை ஸ்கீமா எழுதுக. குறிப்பு, அட்டவணைகளை அவற்றின் பண்பு பெயர்களோட மாத்திரம் பட்டியல்படுத்துக. முதன்மை சாவிகளின் கோடிடுக. ஒவ்வொரு அந்நிய சாவியையும் அது வழிப்படுத்தப்படும் அட்டவணையோட ஒரு அம்புக்குறியினால் தொடர்பு படுத்துக. ஏண்டா பிரைமரி கீயோட பிள்ளைகள் கனெக்ட் பண்ணணும், சரியா? அம்புக்குறியின் தலையின் மூலம் வழிப்படுத்துகின்ற அட்டவணையின் முதன்மை சாவியை காட்டுதல் வேண்டும். ஓகே, நான் இந்த கைட்ல உங்களோட ஸ்கீம்ல அழகா போட்டு வச்சிருக்கேன் பிள்ளைகள். நான் போட்டு காட்டுற இஷ்யூ இல்லை,
இந்த இடம் கொஞ்சம் குறையாக தான் இருக்குது போர்டில். அப்போ அதனால அதுக்கு இடமே மேனேஜ் பண்ணுவோம். இங்கே பாருங்க கஸ்டமர் இருக்கலோ மார்க் பண்ணுவோம் பாருங்க. கஸ்டமருங்கிறது ஒரு ரிலேஷன், அதுக்குள்ள பிரைமரிக்கு வரும் சிஐடி கமா சி நேம் வரப்போது பிள்ளைகள். தென் எங்களுக்கு இமெயில் வரப்போது. கிளியர் ஈஸியா. தென் எங்களுக்கு பாருங்கடா அதே மாதிரி பிள்ளைகள் ஃபோனும் இருக்கு இல்லையா, ரைட். தென் எங்களுக்கு ஐட்டம்ஸ் சொல்லி ஒரு டேபிள் இருக்குமா, அந்த டேபிளுக்குள்ள பார் கோட் எங்களுக்கு பிரைமரி கீ, தென் கமா ப்ரைஸ் இருக்கு, தென் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, அதே போல எங்களுக்கு சப்ளையர் இருக்கு பிள்ளைகள். சப்ளையர் கேபிட்டல் சப்ளையர், அந்த சப்ளையர்ல எங்களுக்கு சப்ளையர் ஐடி இருக்கு பாருங்க, எஸ்ஐடி பிரைமரிக்கு, தென் கமா கம்போசைட் வரும்போது பிள்ளைகள் கலப்பு பண்பெல்லாம் தனி பண்பா மாறும். ஸோ சப்ளையரோட ஃபர்ஸ்ட் நேம், சப்ளையரோட எங்களுக்கு சர் நேம் பிள்ளைகள், ரைட். ஓகே, அதே போல எங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு பிள்ளைகள். நான் ஆஃபரையும் மார்க் பண்றேன் பாருங்க. ஆஃபர்ல பெருசோட பண்பும் இல்லையே, ரைட். எங்கால போடலாம், எப்படி நான் இங்கால போறேன்னா இங்க பாருங்க ஆஃபர் இருக்கு பிள்ளைகள். அந்த ஆஃபர்ல நீங்க பாரு வீக்கெண்ட் எப்படி மாத்துறேன்டா, வீக்கெண்ட் டிஸ்கிரிமினேட்டா வரும் பிள்ளைகள். பொருளை அடையாளம் காட்டுகின்ற பண்பு வரும். ஓகே, அதுல மாற்றம் இல்லை. கமா பனிமன் அந்த வீக் எந்த ஸ்ட்ராங் என்டிட்டியில தங்கி இருக்கோ அதுல பிரைமரிக்கே கூட நீங்க ஃபாரின் கீயா கொண்டு வரணும். அப்ப யார் வரும் எங்களுக்கு பார்கோட். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து யாரா மாறுவாங்க பிள்ளைகள், காம்போசைட் பிரைமரி கீ. அண்ட் தென் எங்களுக்கு எஸ் டீடைல்ஸ் இருக்கு, அதையும் மார்க் பண்ணுங்களா, ரைட். மணிங்க கவனி, எங்களுக்கு பிள்ளைகள் சப்ளையருக்குள்ள ஃபோன் மல்டி வேல்யூ வந்த பிள்ளைகள் நாங்கள் இன்னொரு ரிலேஷனை உருவாக்கணும். அந்த ரிலேஷனுக்கு எப்படி பேர் வைக்கணும் பிள்ளைகள், என்டிட்டின்ற பேரையும் பண்புட பேரையும் சேர்த்து வைங்க. வச்சோம்னா எங்களுக்கு எப்படி வரும்னா சப்ளையர் ஃபோன் வரும் பிள்ளைகள். என்னண்டு சப்ளையர் ஃபோன். கிளியர்? பிரக்கெட்டுக்குள்ள எங்களுக்கு அந்த என்டிட்டின்ற பிரைமரிக்கு யாரு எஸ்ஐடி, அந்த பண்புட பேர் என்ன எங்களுக்கு ஃபோன். இது ரெண்டும் சேர்ந்து பிரைமரிக்கியா மாறும். கிளியர்? இப்போ நாங்கள் பிள்ளைகள் கார்டினாலிட்டியை பார்த்து மாத்திரம். சரி மணிங்க பாரு, கஸ்டமருக்கும் ஐட்டம்ஸுக்கும் இடையில மினிட்டி மணி ரிலேஷன்ஷிப். மினிட்டி மணி என்றா புதிய ரிலேஷன் இங்கே நாங்கள் உருவாக்கணும். கிளியர்? ரைட். மணிங்க பாரு, அந்த ரிலேஷன் பேர் எங்களுக்கு பை. ஓகே, ரிலேஷனுக்கு நீங்க கஸ்டமர் ஐட்டம் அல்லது ஐட்டம் கஸ்டமரோடும் வைக்கலாம், ரெண்டு என்டிட்டியும் சேர்த்து, அல்லது ரிலேஷன்ஷிப்போட பேரையும் வைக்கலாம். இப்போ அந்த மெனிட்டி மணி எங்கிறதால பிள்ளைகள் மெனிட்டி மணிக்குள்ள வருகின்ற ஒவ்வொரு என்டிட்டியின் பிரைமரிக்கையும் ஃபாரின் கீயா கொண்டு வாங்க. சிஐடி, தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு யாரும் பார்கோட். உரிய ரிலேஷன் எதுவும் பண்புகளை கொண்டாலும் அது வரும். ஓகே, அதே போல எங்களுக்கு பாரு ஒன் டு மெனி ஆல்ரெடி வந்தது இஷ்யூ இல்லை. இங்க எங்களுக்கு ஒன் டு மெனியில் சப்ளையருக்கும் ஐட்டம்ஸுக்கும் இடையில ஒன் டு மெனிங்கிறதால ஒன் டு மெனியை மாத்திரத்துக்கான ரூல் வண்ட பிரைமரிக்கு மெனி பக்கம் ஃபாரின் கீயா போகும். இங்க எங்களுக்கு சப்ளையர் யாரும் ஒன், ஐட்டம்ஸ் எங்களுக்கு மெனி. அப்ப சப்ளையரோட பிரைமரிக்கு ஐட்டம்ஸுக்குள்ள பிள்ளைகள் ஃபாரின் கீயா போகும். ஃபாரின் கீக்கு கீழே கோடு போடுவது அல்ல. ஓகே, இப்போ நீங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அதில் கடைசியா சொல்லப்பட்டிருக்கு இல்லையோ அந்த அம்புக்குறியின் தலையால மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி, அது எப்படின்னா பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு இங்க எஸ்ஐடி பிரைமரிக்கு, இங்க யாரு பிள்ளைகள் ஃபாரின் கீ. ஸோ அந்த ஃபாரின் கீயை பிரைமரி கீயோட மார்க் பண்ணி காட்டுற அந்த எரோ யாரை காட்டணும்டா, முனை பிரைமரி கீயை காட்டணும். கிளியர்? அதே மாதிரி எங்களுக்கு ஆஃபர் ஐடி இருக்கலோ, ஆஃபர் ஐடி என்ன சொன்னா பிள்ளைகள் இது பிரைமரி கீ. ஆனா பார்கோடும் இருக்க பிள்ளைகள், பார்கோடு யாரு இந்த இருக்கு. ஸோ இந்த பார்கோட் யாரை குறிக்கணும்டா, இந்த பார்கோட ஹெட்டை குறிக்கணும். கிளியர்? அதே போல பையில பாருங்க சிஐடி இருக்கு. அப்ப இந்த பைட சிஐடி யாரை குறிக்கும், இந்த சிஐடி. பார்கோட் பிள்ளைகள் இந்த பார்கோட். அதே மாதிரி எஸ்ஐடி நம்ம சப்ளையரோட பிரைமரிக்கு, அப்ப இது இதை குறிச்சு காட்டும். ஓகே, இந்த ஃபாரின் கீ பிரைமரிக்கு மார்க் பண்ண சரி. ஃபாரின் கீல இந்த ஏரோ எடுத்து பிரைமரி கீட பக்கம் ஹெட் இருந்தா சரி. கிளியர்? அழகா போட்டுக்கோங்களா, ரைட். தென் அதுக்கங்காலமோ எங்களுக்கு நார்மலைசேஷன் பார்ட் அதெல்லாம் செய்வீங்க இல்லையா, கஷ்டம் இல்லை. நார்மலைசேஷன் பார்ட் எங்களுக்கு கஷ்டம் இல்லைம்மா.
நான் இந்த யூடியூப் சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், அழகா பார்த்த விளங்கும். ஓகே சரி, பார்ப்போம். எங்களுக்கு பி பார்ட். ஒரு நூலகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற புத்தகங்கள் பற்றிய விவரங்களை கொண்ட பின்வரும் புத்தக வளங்கள் புக் இஸ்யூஸ் அட்டவணையை கருதுக. ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, புக் ஐடி இருக்கு, புக் டைட்டில் இருக்கு, ஆத்தர் ஐடி இருக்கு, ஆத்தர் நேம் இருக்கு, இஷ்யூ டேட் இருக்கு, ரிட்டர்ன் டேட் இருக்கு, ஃபைன் இருக்கு. ஓகே, இது எந்த என்னென்னஃப்ல இருக்குன்னு கேட்டிருக்குமா? பிரைமரிக்கு எங்களுக்கு யார் அடிக்கலாம்? ஸ்டூடெண்ட் ஐடியை பிரைமரிக்கு அடிக்கலாம். காரணம் ஸ்டூடெண்ட் ஐடி கீழே பிள்ளைகள் டேட்டா எங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடியை பிரைமரிக்கு அடிக்கலாது, டேட்டா எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. புக் ஐடி எடுக்கலாம்னு பார்த்தா பிள்ளைகள் புக் ஐடியை பாருங்கம்மா, எங்களுக்கு புக் ஐடி வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து முடிக்கலாம். ஆத்தர் ஐடியை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஆத்தர் ஐடியும் ரிப்பீட் ஆகுது. பிரைமரிக்கு யாருன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் புக் ஐடி பிளஸ் ஆத்தர் ஐடி தான் பிள்ளைகள் எங்களுக்கு பிரைமரிக்கு. ஓகே, இப்போ கவனிமா, எங்களுக்கு நான் குயிக்கன் எழுதி காட்டுறேன்டா, பட் இஷ்யூவில் நீங்கள் செய்வீங்க. நான் கீழேயும் போட்டிருக்கேன் பிள்ளைகள் ஃபுல்லாக, கீழே முருக்கா பார்த்துக்கோங்க. குயிக்கன்னு முடிக்கணும் கிளாஸை. கவனிங்கம்மன், நாங்கள் போடுவோம் பாருங்க பிள்ளைகள். யார் யாரை தீர்மானிக்கிறா? ஸ்டூடெண்ட் ஐடி கமா புக் ஐடி கமா ஆத்தர் ஐடி. இவங்க எல்லாரும் சேர்ந்து யாரை தீர்மானிக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமை தீர்மானிக்குது பிள்ளைகள். ஸ்டூடெண்ட் நேமை தீர்மானிக்குது. அதே மாதிரி புக் டைட்டிலை தீர்மானிக்குது, புக் டைட்டில். அதே போல எங்களுக்கு பிள்ளைகள் ஆத்தர் நேமை தீர்மானிக்குது, ஆத்தர் நேம். அதே மாதிரி எங்களுக்கு இஷ்யூ டேட்டை தீர்மானிக்குது, ரிட்டர்ன் டேட்டை தீர்மானிக்குது, ஃபைனை தீர்மானிக்குது. கிளியர்? எல்லாருமா சேர்ந்து தீர்மானிக்காங்க. அப்ப எங்களுக்கு பிரைமரிக்கு இந்த டைம் பிள்ளைகள் கலப்புச்சாவி 3 பேரும் சேர்ந்து தீர்மானிக்காங்க. பிரைமரிக்கு கலப்புச்சாவியா வந்தா எங்களுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கலாம். இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி எஸ். ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேமை தீர்மானிக்குது, புக் ஐடி புக் டைட்டிலை தீர்மானிக்குது, ஆத்தர் ஐடி ஆத்தர் நேமை தீர்மானிக்குது. ஓகே, 3 பார்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இங்க பார்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இது எங்களுக்கு 1NF சொல்லலாம் பிள்ளைகள். கேட்ட கேள்விமான எங்களுக்கு எந்த 7 வடிவத்தில் இருக்குன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் 1NF. காரணம் நாங்கள் போடலாம் பிள்ளைகள், இங்கு பகுதி அளவிலான சார்பு நிலை உள்ளது. ஓகே, அழகா சொல்லலாம். புக் இஸ்யூஸ் அட்டவணையை இறுதி 7 வடிவத்துக்கு மாற்றுக. நாங்கள் 1 by 1 பிள்ளைகள் கொண்டு வர சரி. அதாவது ஒன்றும் இல்லை, இவரை தனியாக கழட்டி ஒரு டேபிள், இவரை தனியாக கழட்டி ஒரு டேபிள், இவரை தனியாக கழட்டி ஒரு டேபிள், போகிறதால மினிட் பக்கம் ஒரு டேபிள் வரும். நான் அந்த கீழே போட்டிருக்கேன், ஆன்சருக்கா பாருங்க பிள்ளைகள். என்னங்கால எஸ்கியூஎல் பாட்டும் செய்வீங்க. ரைட்? எதுவும் டவுட் இருக்கணுமான்னு உங்களுக்கு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க பிள்ளைகள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி வரேன். இப்போ டைம் இல்லப்பன் செஞ்சு விடுவேன். ஃபோன்லையும் சார்ஜ் இல்லை, அதுவும் சார்ஜ் முடிய போதும், பேட்டரி லோவண்டு காட்டுது. ஸோ நாங்கள் இதோட முடிக்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே போடுங்க. நிச்சயம் அப்டேட்ல இருங்க பிள்ளைகள். நாளையிலிருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும். நாளைக்கு வந்து பைத்தன் வீடியோ போடுவேன். ஓகே, யா, நாளைக்கு மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு பைத்தன் வீடியோ போடுவோம். அதனால டெய்லி வந்து எங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாஸ்ட் பேப்பர் போடுவேன். இந்த 2026க்கான ரிவிஷன் கிளாஸ் வந்து பிள்ளைகள் இந்த டிசம்பர் 2025 டிசம்பர் 26 ஸ்டார்ட் பண்றேன். அதனால உங்களோட ஜூனியர்ஸ் யாரும் வாரதா இருந்தா அவங்களை கண்டெக்ட் பண்ண சொல்லுங்க பிள்ளைகள். யூனிட் 1, 2, 3 யூனிட் 1, 2 அண்ட் தென் 4, 5 ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அப்படி யாரும் வாரதா இருந்தா பிள்ளைகள் கண்டெக்ட் பண்ணி சொல்லுங்களா. ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் செய்யுங்க பிள்ளைகள். எதுவும் டவுட் வந்தா கேளுங்க. ஓகே, பாய்.